கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகி பெருக கடவுது என்ற வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. The word was made flesh. யோவான் 1:14 யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, ஈடு பலியினுடைய தாற்பயம் நாம் எல்லாரும் நன்கு புரிந்திருக்கிறோம். ஒருவேளை காலை முதல் பாடம் அதனுடைய ஒரு ஆழ்ந்த கோணத்தை நமக்கு அங்கே காண்பிச்சது. அதே போல இரண்டாவது பாடம் அந்த ஈடு பலியாக தம்மை ஒப்பு கொடுத்ததில் கர்த்தர் இயேசுவுக்கு இணைக்கப்பட்ட அந்த பாடுகளின் மத்தியில் ஒருவேளை அவருடைய எலும்பு நொறுக்கப்படவில்லை என்றால் ஏன் என்று ஒரு ஆழ்ந்த கோணத்தில் வார்த்தைகளை நாம் தியானித்தோம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த பாடத்தலைப்பின் கீழே? அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது என்று சொல்லும்போது நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், பாடம் எதை குறித்து என்று சொன்னால், நம்முடைய அருமை இரட்சகர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியின் நிலையில் இருந்து மாம்ச நிலைக்கு மாற்றப்பட்டாங்க. ஏன்னா ஈடுபலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. அதில் ரொம்ப முக்கியம், ஆவியின் நிலையில் இருந்துட்ட நம்முடைய அருமை இரட்சகர் அந்த நிலையை முற்றிலுமாக விட்டுட்டு பூமிக்கு மாம்ச நிலைக்கு வரணும் இல்லை, வந்தார் இல்லை, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல். அதுதானே நம்முடைய விசுவாசம். பட் எப்படி சாத்தியமாச்சு? அவ்வளோ சுலபமாக நம்ம சொல்லிட்டு போயிடக்கூடிய விஷயமா? அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? பரலோகத்தில் ஒரு ஆவிக்குரிய ஜீவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அப்போ அவர் வார்த்தை, அவர் மிகாயேல், அவர் பிரதான தூதன், பொறுப்புகள் இருந்துச்சு, கனம் மகிமை இருந்துச்சு. அந்த நிலையில் அவருக்கு அவர் பரலோகத்தை விட்டுட்டு அந்த ஆவிக்குரிய சரீரத்தை விட்டுட்டு அதுக்கே உரிய கனம் மகிமை எல்லாவற்றையும் விட்டுட்டு பூமிக்கு வரணும், மாம்ச சரீரம் எடுக்கணும். அவ்வளோ சாதாரணமாக நடந்திருக்குமா? அந்த வசனம் அதனால தான் ரொம்ப முக்கியம். தமிழில் எப்படி இருக்கு? அந்த வார்த்தை மாம்சம் ஆகி அப்படி என்று இருக்கு. ஒருவேளை ஆங்கிலத்தில் போய் பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் சகோதரர் ரசூல் அவர்கள் அதற்கு பயன்படுத்தும் போது அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மொழிபெயர்ப்பினுடைய கோணம் எப்படி இருக்குன்னா, த வேர்ட் இங்கிலீஷில் கேஜேவியில் பிகேம் ஃப்ளஷ்னு இருக்கும். அதனால தான் தமிழில் அப்படியே அந்த வார்த்தை மாம்சம் ஆகி என்று இருக்கு. இந்த மாம்சம் ஆகினா அது அதே ரொம்ப துல்லியமாக இல்லை நம்ம நினைக்கிறோன்னா, ஏதோ அந்த வார்த்தை தானாகவே மாறி வந்தது போல இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை மாம்சம் ஆகி, அந்த வார்த்தை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய நிலையில் அவராகவே மாம்சமாகி வந்தது போல இருக்கு. ஆனால் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் the word was made flesh, became flesh இல்லை, made fleshனா அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டதுன்னா இன்னொருத்தர்னால, அங்க இன்னொருவர் அங்க சம்பந்தப்படுறார். அது நாம் அறிந்திருக்கிற தெய்வீக திட்டம், அந்த திட்டத்தின் அம்சங்களோடு இசைந்து அங்க இருக்கு. அப்போ இதுதான் நம்முடைய தியானம். பரலோகத்தில் ஆவிக்குரிய நிலையில இருந்துட்ட நம்முடைய அருமை இரட்சகர் எப்படி பூமிக்கு மாம்சமாக ஆக்கப்பட்டாங்க? இந்த செயலில், இந்த நிறைவேறுதலில் நடந்தது என்ன? சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்ன? அது பற்றின அறிவு உண்மையில் பாடல் பாடினது போல
தேவனுடைய மகத்துவத்தை நாம புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, அந்த கேள்விக்கு பதில் 2 வசனங்கள்ல ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த 2 வசனங்கள் தான் நம்முடைய தியானம். எபிரேயர் 10:5 அங்க இருக்கிறது மாத்திரம் வாசிங்க. எபிரேயர் 10:5 ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தர் இயேசு பற்றின தீர்க்க தரிசனம் அவர் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது, அப்படின்னா அதற்கு முன்பு எங்க இருந்தாங்க? இந்த நேரத்தில் நீங்க உடனுக்குடன் பதில் சொன்னா உங்களுக்கு நல்லது. அவர் பரலோகத்தில் இருந்துட்டாங்க, ஆவியின் சரீரத்தில் இருந்துட்டாங்க. அப்படி இருந்தவர் உலகத்துக்குள் பிரவேசிக்கும் போது இந்த பகுதி ரொம்ப முக்கியம். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கர்த்தர் இயேசுவே யாரையோ பார்த்து சொல்றது மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அது யார் தான்? வண்டர்ஃபுல். அப்ப கர்த்தர் இயேசு பாருங்க எப்படி சொல்றாங்க, நான் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது பரலோகத்தை விட்டு ஆவியின் சரீரத்தை விட்டு இந்த பூமிக்கு நான் பிரவேசிக்கும் போது எனக்கு இந்த பூமியில நான் ஜீவிப்பதற்கு ஏற்ற ஒரு சரீரம் அப்பா நீங்க என்ன பண்ணீங்க பாருங்க. அதனால்தான் அந்த வசனம், அந்த வார்த்தை தாமா இல்ல, மாறாக பிதாவால் என்ன பண்ணப்பட்டிருக்குது? மாம்சமாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா, இந்த வசனத்துல கர்த்தர் இயேசு மாம்சத்துல வந்து ஜீவிப்பதற்கு, பின்பு ஆதாமுக்கு நிகரா தமது ஜீவனை கொடுப்பதற்கு பூமியில அவருக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அது அவராக எடுத்துக்கொள்ளல, ஆனா அந்த சரீரத்தை அவருக்கு யார் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க? ஓ, அப்ப அதுல ஏதோ நிறைய விஷயங்கள் வந்து அங்க இருந்திருக்கணும். அது சாதாரண விஷயம் வந்து கிடையாது. இன்னொரு வசனம் வந்து அப்படியாக அவர் மாம்சம் ஆக்கப்பட்டு பூமியில இருந்தாங்க. இருந்த போது எபிரேயர் 2:9 எபிரேயர் 2:9 தேவ தூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கர்த்தர் இயேசு மாம்சமாக்கப்பட்டு மாம்ச சரீரத்துல பூமியில இருந்தாங்க 33.5 வருடம் துல்லியமா. அப்படி இருந்த போது தேவ தூதரிலும் சற்று என்ன என்ன அர்த்தம் சொல்வீங்க அதுக்கு? தேவ தூதரிலும் சற்று சிறியவர்னா என்ன அர்த்தத்துல? ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க, ரொம்ப டீப்பா ஸ்பிரிச்சுவலா யோசிக்க வேண்டாம். தூதரை பார்க்கிலும் வல்லமையில குன்றின நிலை இல்லையா? ஞானத்துல குன்றின நிலை. எந்த நிலை? மன்ஷீக நிலை. ஸோ அப்படிப்பட்ட மன்ஷீக நிலையில அவர் வந்து அங்க இருந்தாங்க. அன்பானவர்களே, ஸோ இந்த 2 வசனங்கள் நம்முடைய தலைப்பு சார்ந்த கேள்விக்கு பதில் இருக்கு. நம்முடைய ஆண்டவர் எப்படி ஆவிக்குரிய நிலையிலிருந்து மாம்ச நிலைக்கு மாற்றப்பட்டாங்கன்னா இந்த 2 வசனம் போதும். ஆனா இப்ப அந்த ப்ராசஸ் வந்து நம்ம அங்க புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். அது எப்படி நடந்துச்சு, அது எப்படி சாத்தியமாச்சு, அதை எப்படி தேவன் வந்து நிறைவேற்றினாங்க. சில விஷயங்கள் வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது சொல்லப்பட்ட விதத்துல, அது நிறைவேறின விதத்துல அப்படியே ஆழமா போய் புரிந்து கொள்வதில் நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். ஏன்னா நம்முடைய மூளைக்கு திறன் இருக்குது, ஆனா அந்த திறனுக்கு என்ன இருக்குது? ஒரு வரம்பு இருக்கு. அந்த வரம்புக்குள்ளத்தான் நம்முடைய மூளையை பயன்படுத்தி அந்த மூளையை கொண்டு நம்மால் என்ன பண்ண முடியும்? சில விஷயங்களை கிரகிக்கவோ உள்வாங்கவோ புரிந்து கொள்ளவோ அங்க முடியுது. நிறைய சமயங்கள்ல தேவனுடைய ஆழங்கள் என்று இருப்பவைகளை மேலெழுந்த வாரியாக நம்ம படிச்செல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. இது அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம். இது அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. ஆனாலும் தேவனுடைய ஆவியின் துணை கொண்டு அவருடைய வசனங்கள்ல என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ அதை பயன்படுத்தி இந்த ப்ராசஸ் வந்து நம்ம அங்க புரிந்து கொள்ள முயற்சிப்போம். முதலாவது அன்பானவர்களே, அந்த வார்த்தை எப்படி மாம்சம் ஆக்கப்பட்டது, அல்லது அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டதுல என்னெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தையாக கர்த்தர் இயேசு இருந்தாங்கல்ல,
அந்த நிலையை நல்லா நாம் அங்கே புரிஞ்சுக்கணும். அந்த நிலைக்கு ரீப்ரிண்டில் வால்யூம்ஸில் நம்ம போய் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வார்த்தைகளை சகோதரர் ரசில் அவர்கள் பயன்படுத்துவாங்க. அவர் லார்ட்ஸ் ப்ரீ-ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். ப்ரீ-ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா நமது ஆண்டவருடைய மனிதனாவதற்கு முந்தைய நிலை. தமிழில் அதை அப்படியாக புரிஞ்சு கொள்ளலாம். நமது ஆண்டவர் மனிதனாவதற்கு முன்பு இருந்த நிலை, அந்த நிலையில அவர் எப்படி இருந்தாங்க, அவர் என்னெல்லாம் பெற்றிருந்தாங்க, அது நம்ம புரிந்து கொள்வது நமக்கு உதவியாக அங்கே இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் வசனத்தில் தெளிவாக இருக்கு. நாம் அடிப்படை கிளாஸஸ்லேயே நன்கு புரிஞ்சிருக்கிறோம். நமது ஆண்டவருடைய மனிதனாவதற்கு முந்தைய நிலையில் அவர் எப்படி இருந்தாங்கன்னு என்னெல்லாம் நாம் சொல்லலாம். அவர் வார்த்தையாக இருந்தாங்க, தேவனுடைய வார்த்தையாகவே இருந்தாங்க, மிகாயேலா இருந்தாங்க, பிரதான தூதனா இருந்தாங்க, தேவனுடைய நேரடியான படைப்புக்கு ஆல்பா, அப்புறம் அவர் தான் என்னவா இருந்தார், ஒமேகா. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தம், அவர் தான் முதல், அவர் தான் கடைசியாவுமே அங்க இருந்தாங்க. மற்ற சிருஷ்டிகள் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்காக அவராலே என்ன பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த மகிமை ரொம்ப பெருசு. பரலோகத்துல நம்பர் 1 யாரு? அப்போ மதியான நேரம் மயங்கிட வேண்டாம், விழிப்பா இருங்க. பிதாவாகிய தேவன் தான், எப்போதுமே அவர் தான். ஆனா அவருக்கு அடுத்த நிலை என்று சொன்னா யாராகத்தான் இருந்தாங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க இருந்தாங்க. பிரியமானவர்களே, அந்த கனம், அந்த நிலை, கனம், மகிமை, பொறுப்புகள், ஸ்லாக்கியங்கள் நம்ம எல்லோருக்கும் நன்கு அங்க தெரிஞ்சிருக்கு. இப்படியாக பல வருஷங்கள் கலந்து போயிருக்கணும். அது 1000 இருக்கலாம், ரொம்ப கம்மி, தப்பு, சாரி. எவ்வளோ வருஷம் போயிருக்கணும் அப்படி? அது நம்ம சொல்லி பல யுகங்கள் அப்படி கடந்திருக்கும். பிதாவாகிய தேவன், அவருக்கு அடுத்த நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எவ்வளோ யுகம் கடந்து போச்சு, எவ்வளோ காரியங்கள். கர்த்தர் இயேசு தேவனுடைய வார்த்தையாக இருந்து பரலோகத்தில் அவருக்கே உரிய கனம் மகிமையில் அவர் மீது இருந்த பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தேவனுடைய மனமகிழ்ச்சியாக அங்க இருந்தாங்க. நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பாயிண்ட் வந்துச்சு, ஒரு தருணம் வந்துச்சு. எப்போ அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இந்த மனுக்குலம் விழுந்து போனதுக்கு அப்புறம் இந்த மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னா பரலோகத்திலிருந்து ஒரு ரட்சகர் எங்க போனோம், பூமிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த தருணம் தெய்வீக திட்டத்தில் வந்துச்சு. வந்தபோது பரலோகத்தில் நடந்த டிஸ்கஷன் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். யாருக்கு அந்த டிஸ்கஷன் நடந்துச்சு? பிதாவாகிய தேவன் அந்த அவசியத்தை அவர் தெரியப்படுத்த, அந்த அவசியத்தை தெரிஞ்சவுடன் குமாரன் கர்த்தர் இயேசு அதற்காக முன் வந்த அந்த நிகழ்வு ஏசாயா 6:8 இருக்கு. வாசிங்க. இருக்குமா தெரியல எனக்கு, அங்க இருந்தா போடுங்க. ஏசாயா 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில நடந்த விஷயம்தான் இந்த தரிசன காட்சி. ஆனா இது மறைமுகமாக பரலோகத்தில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில நடந்துட்ட அந்த சம்பாஷணை ரொம்ப அழகா அங்க காண்பிக்குது. பிதா அப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும். பரலோகத்துல மனுக்குலம் விழுந்துட்டாங்க, அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னா அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய தகப்பன் ஆதாமினுடைய வீழ்ச்சி. அவரை முதல்ல என்ன பண்ணணும், அந்த வீழ்ச்சியிலிருந்து தண்டனையிலிருந்து மீட்கணும்னா அவருடைய நிலையை இன்னொருத்தர் எடுக்க வேணும். அவரை போலவே பூரணராக இருந்து
அவருடைய நிலையை எடுத்தா தான் மீட்க முடியும். அதுக்கு பூமியில யாரும் இல்லை, பரலோகத்திலிருந்து தான் ஒருவர் ரட்சகரா பூமிக்கு போனோம். யார் போவாங்க? யாரை நான் அனுப்புவேன்? ஸோ இந்த சீன் பரலோகத்தில் அது எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியாது. பட் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. உடனே பிதாவின் சித்தம் செய்வதில் முன்னிலை வகிக்கக்கூடிய நம்முடைய ரட்சகர் சொல்லிட்ட வார்த்தை தான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஒரு சின்ன கேள்வி. இந்த டிஸ்கஷனு டிவைன் பிளான்ல, தெய்வீக திட்டத்தில் எப்போ நடந்திருக்கணும் அப்படின்னா, நிஜத்தில் இப்போ நமக்கு தான் தெரியுமே, ஆதாம் சிருஷ்டிக்கப்படுறாரு இல்லையா? அப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ போயிடுக்குது? 6145-150 வருஷம் போயிடுக்குது. இல்லாட்டி ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னாடி நிறைய வருஷங்கள் போயிருக்குது. ஸோ அப்போ தெய்வீக திட்டத்தில் டைம் லைனில் இந்த டிஸ்கஷன் பரலோகத்தில் எப்போ போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் வேறு மாதிரி கேட்டால் நீங்கள் சொல்லலாம், பிதா கர்த்தர் இயேசுவுக்கு இப்படி ஒரு ரட்சகர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு போகணுங்கிற விஷயத்த சொன்னபோது தானே கர்த்தர் இயேசுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பிதா எப்போ சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் இயேசு எப்போ தெரிஞ்சிருப்பாங்க டிவைன் பிளான்ல? ஊமையில் தோட்டக்காரன் சொன்னதெல்லாம் இருக்கு. பட் எனக்கு டைம் லைன்ல சொல்லுங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஏன்னா அந்த வாக்கியம் அடிக்கடி வசனத்தில், அதனால் சொல்ல வேண்டாம். ப்ராக்டிக்கலாக யோசிங்க. எப்போ தேவன் தம்முடைய திட்டத்தில் பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு ரட்சகர் போகிற விஷயத்தை தன் குமாரனுக்கே வெளிப்படுத்தி இருப்பார். நியாயமாக நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது ஒரு நியாயமான காரணம். ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து டக்குன்னு எங்கே வந்தாச்சு இப்போ? ஆதாமினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம். குட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாங்க. முதலாம் உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் க்ளோஸாக வந்துட்டீங்க. இன்னும் கரெக்டாக தான் வரீங்க. ரொம்ப முன்னாடி ஆரம்பிச்சு அப்புறம் இங்கே ஆரம்பிச்சு அப்புறம் இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா போதும். கரெக்டான பதில். நம்ம எக்லிஷாவில் என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? எவ்வளோ தப்பான ஆன்சர் வேணாலும் சொல்லலாம், வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் சரியான ஆன்சர் வர வரைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லது. அன்பானவர்களே, இப்போ நான் ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன், நீங்கள் சொல்லிடுவீங்க. அது ஒரு நிழலில் இருக்குது. ஓகே, எவ்வளோ நிழல் இருக்கு இல்லை? ஆபிரகாமின் வாழ்க்கையில் அந்த நிழல் இருக்கு. நிழல் எனக்கு சொல்ல வேண்டாம், அதை வச்சு எனக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். பாருங்க, இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு நிழல் நமக்கு தெரியும். தான் பலியாக போகிற ஆடு ஈசாக்கு எப்போ ஆபிரகாம் ரிவீல் பண்ணார், வெளிப்படுத்தினார்? தேவன் ஆபிரகாம் கேட்ட உடனே ஈசா கூப்பிட்டு சொன்னாரா? இல்லை அந்த 3 நாள் பயணத்தின் போது சொன்னாரா? முதல் நாளில், 2வது நாள், 3வது நாள் மலைக்கு போயிட்டாங்க, மலையை டச் பண்ண உடனே சொல்லிட்டாரா? அல்லது அங்கே பலி செலுத்தத்தான் போகிறோம், பலிபீடம் ஏற்படுத்தும் போது சொன்னாரா? கட்டையெல்லாம் வைக்கணும், வச்சாச்சு, வைக்கும்போது சொன்னாங்களா? வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த இது வரைக்கும் யாருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு, ஆடு எங்க? அப்பா சொல்லவே இல்லை, ஆடு எங்க? டக்குன்னு கேட்குற அந்த ஜஸ்ட் அந்த லாஸ்ட் மினிட்ல பலிபீடத்தில் அவர் படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால, அப்பா ஆடு யார்? ஆடு எங்க? அப்பா சொல்றாரு, மகன் நீங்க தான். ஸோ அப்போ அந்த நிழலில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக கர்த்தர் இயேசு பூமிக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னால தான் பரலோகத்தில் இந்த டிஸ்கஷன். அது வரைக்கும் எப்படி ஈசாக்கு அவர் தான் ஆடுங்கிறது சீக்கிரட்டாக இருந்துச்சோ, ஆபிரகாம் சொல்லவே இல்லையோ, கர்த்தர் இயேசுவுக்கும் கூட தெய்வீக திட்டத்தில் அவரே மனுக்குலத்துக்கான ஈடுபள்ளியா பரலோகத்திலிருந்து பூமிக்கு போகிற ரட்சகருங்கிற விஷயம் கொஞ்சம் முன்னால தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம்னா ஓகே குட். மூனா டேட் என்ன சொல்லலாம்? துல்லியமாலாம் சொல்ல முடியாது, ஒரு தோராயமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக
அவர் எப்போ பிறந்தார்? பிறந்த டேட் தெரியணும். இதுக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னா கர்த்தர் இயேசு பிறந்த டேட் தெரியல. எப்போ பிறந்தாங்க? டேட் நான் கேட்கல, வருஷம் சொல்லுங்க. வருஷம் சொல்லுங்கன்ட்டு. கிபியா கிமுவா? கிமு 2. அதுக்கு கொஞ்சம் முன்னால சம்வேர். ரொம்ப துல்லியமாக நம்ம போக முடியாது. கர்த்தர் இயேசு பூமிக்கு மனுஷனா வந்து பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால இந்த டிஸ்கஷன் அங்கே போயிருக்கணும். அன்பானவர்களே பாருங்க, இப்போ இந்த ஒரு சம்பாஷணை பிதாவுக்கும் குமாரனுக்கும் நடந்து கர்த்தர் இயேசு பரலோகத்தில் இருந்து ஆவியின் நிலையில இருந்து பூமிக்கு மாம்ச சரீரத்துக்கு மாற்றப்படுகிறாங்க. He is being transferred. புரியுதுங்களா? அப்படி மாற்றப்பட்ட போது உண்மையில் மாற்றப்பட்டது எது? அங்கு என்ன நடந்துச்சு பாருங்க. இப்போ பரலோகத்தை விடணும், ஆவியின் நிலை விடணும், அதற்கே உரிய கனம் மகிமை விடணும் என்று சொல்லும் போது கர்த்தர் இயேசு அதற்கு சம்மதிச்சாங்க. அதை அவர்கள் விட்டாங்க. இப்போ விடும்போது அங்க ஒரு 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 சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு சில விஷயங்கள் அவர் தியாகம் செய்திருக்கணும். அந்த விஷயங்கள் என்ன என்று சொல்லும் போது கண்டிப்பா ஆவிக்குரிய நிலை தியாகம் பண்ணாங்க. கன மகிமை தியாகம் பண்ணாங்க. என்ன கன மகிமை? பரலோகத்தில் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானம். அதுல என்னெல்லாம் அடங்குமோ, என்னென்ன ஆசீர்வாதம், ஸ்லாக்கியங்கள், வாய்ப்புகள், பொறுப்புகள், கனம் மகிமை இருந்துச்சோ எல்லாவற்றையுமே கர்த்தர் இயேசு விட்டு கொடுத்தாங்க, தியாகம் பண்ணாங்க. ஆனா ஒன்னு தியாகம் பண்ணல, ஒரு தியாகம் அங்க நடக்கல. அது புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒரு உயிர் தியாகம் அங்க நடக்கல. அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய ஜீவியா அவருடைய ஜீவன் அங்கு என்ன பண்ணப்படல, பலி செலுத்தப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எங்க பேசிட்டு இருக்கிறேன்? பரலோகத்துல பேசிட்டு இருக்கேன், பரலோகத்துல. ஸோ அப்போ என்னன்னா, ஸோ அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது நிறைவேறுவதற்கான முதல் ஸ்டெப்பில் பலி இருந்துச்சு, தியாகம் இருந்துச்சு. ஆனால் அது உயிர் தியாகம் இல்லை, உயிர் பலி இல்லை. ஆனால் எதனுடைய தியாகம், எதனுடைய பலி? ஆவிக்குரிய நிலையின் கனோ மகிமை எல்லாமே கர்த்தர் இயேசு வந்து தியாகம் பண்ணாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்தான். நமது அருமை ரட்சகருடைய உன்னதமான ஈடு பலிய நினைவு கூறுகிற ஆசரிப்புக்கு நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ஈடு பலியாக தம்மை அவர் ஒப்பு கொடுத்ததில்லை. என்னெல்லாம் கர்த்தர் இயேசு தியாகம் பண்ணினாங்க, எதெல்லாமே இழந்தாங்க. அவ்வப்போது மனதளவில் நம்ம புதுப்பித்து கொள்வது ரொம்ப நல்லது. ransom, ஈடுபலி, ஜஸ்ட் லைக் தட் அப்படியெல்லாம் நிறைவேறிடலை. ரொம்ப சாதாரணமாக சொல்ற மாதிரி நிறைவேறிடலை. பிரியமானவர்களே, பரலோக மகிமை, பரலோகத்துக்குரிய கனம், ஆவிக்குரிய சரீரம், அனைத்து ஸ்லாக்கியங்கள், பிதாவுக்கு அடுத்த ஸ்தானம் எல்லாவற்றையுமே கர்த்தர் இயேசு துறந்தாங்க, தியாகம் பண்ணினாங்க, பலி செலுத்தினாங்க. ஆனா உயிர் என்ன ஆகல அந்த இடத்துல பலி. அப்போ எப்படி அந்த அது அவர் எப்படி மாற்றப்பட்டாங்க? ஸோ கனமகிமையை தியாகம் பண்ணினாங்க. பிற்பாடு எப்படி அந்த நிலையில் இருந்தவர் மாம்சத்துக்கு மாற்றப்பட்டாங்க? என்ன மாறுச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் இயேசு ஒரு ஆவிக்குரிய ஜீவி, கரெக்டா? இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்பிரிட் பீயிங் இல்லையா? இந்த ஆவிக்குரிய ஜீவி, அந்த ஜீவியினுடைய ஜீவன், ஜீவன் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்லைட்ல போடுங்க. பாருங்க, லைஃப் பிரின்சிபல். தமிழ்ல சொன்னா அந்த உயிர் சாரம், சாரம், அந்த உயிர் ஆதாரம் அல்லது உயிர் துகள், அதான் லைஃப் பிரின்சிபல். அது மாற்றப்பட்டது. இப்போ நமக்கு என்னெல்லாம் கேள்வி வரலான்னா, அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன நடந்துச்சு? ஏதாவது பதில் இருக்கா? ஆவிக்குரிய நிலையில தானே இருந்தாங்க. அப்ப அவருக்கு என்ன சரீரம் தான் இருந்திருக்கணும்?
என்ன ஆச்சு மாம்சத்துக்கு அவர் மாற்றப்பட்ட போது? ட்ரை பண்ணாதீங்க, வசனத்துல இல்ல, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் நோ தெரியாது. ஏன்? எதுவுமே தேவன் நமக்கு வெளிப்படுத்தல. ஆனா என்ன நடந்திருக்கணும்? என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜீவியினுடைய ஜீவன் மாத்திரம் என்னாச்சு? அப்படியே தேவன் மாற்றினாங்க, அப்படியே மாற்றினாங்க. ஒரு மாம்ச சரீரத்துக்கு அதை மாற்றினாங்க. அதனால தான் நாம் என்ன சொல்றோம், மாம்சம் மன்னிக்கணும், ஆவி மாம்சம் ஆக்கப்பட்டதில்ல. அந்த ஆவிக்குரிய நிலையில என்ன சம்பவிக்கல, என்ன நடக்கல? மரணம் நடக்கல. அதனால அங்க ஒரு உயிர் தியாகம் இல்ல. அங்க வந்து sacrifice of glory, honor and the nature happened. அப்படின்னா அந்த ஆவிக்குரிய நிலை, அதற்குரிய கனம், மகிமை தியாகம் பண்ணப்பட்டுச்சு. மரணம் அங்கு நடக்கல. ஆனா மரணம் நடக்காம அந்த ஆவிக்குரிய ஜீவியினுடைய ஜீவன், அந்த ஜீவன் மாத்திரம் அப்படியே ஒரு மாம்ச சரீரத்துக்கு, பூமிக்கு மாற்றப்பட்டது. பாருங்க, இதுல தான் யாருடைய பங்கு இருக்குது? பிதாவாகிய. அதனால அந்த வார்த்தை வந்து மாம்சம் ஆகிங்கிறத விட மாம்சம் ஆக்கப்பட்டதுங்கிறதுல ஒரு சரியான புரிதலும் கோணமும் நமக்கு அங்க கிடைக்குது. அன்பானவர்களே பாருங்க, இப்போ அந்த ஜீவன் அப்படியே மாற்றப்படுது பூமியில ஒரு மாம்ச சரீரத்துக்குள்ள என்று சொல்லும் போது, இப்போ இதுல நாம கூடுதலா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ அவர் ஆவிக்குரிய ஜீவியா இருந்தாங்கன்னா ஒரு சரீரம் இருந்துச்சு, கரெக்ட். அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சா இல்லையா? தனித்தன்மை இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்படின்னா என்ன எனக்கு சொல்லுங்க. தனித்தன்மைன்னு என்ன? இங்கிலீஷ்ல வந்து சொன்னா பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி என்ன? பர்சனாலிட்டியோ இந்த மனுஷன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அல்லது என்ன பர்சனாலிட்டி பவர் அப்படின்னா நம்ம எதை குறிப்பிடுறோம்? எதை குறிப்பிடுறோம்? கேரக்டர். வெரி குட். வேற இப்ப நான் சொல்றேனே, எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்கா இல்லையா? உங்க தனித்தன்மைன்னு என்ன அர்த்தம்? அதுல என்ன புரிஞ்சுக்கிறோம்? உங்களை மாதிரி வேற யாரும் இல்லை. உண்மை. ஏன்? உங்களுக்குனே உரிய தனிச்சிறப்புகள் நீங்க பெற்றெடுக்கிறீங்க. அது என்னது? உங்க குணங்கள், உங்க சுபாவம், உங்க பழக்க வழக்கங்கள், உங்க இயல்பு, புரியுதா? உங்க தன்மை, இதெல்லாம் தான் என்ன சொல்றது? உங்களுடைய தனித்தன்மை. ஒவ்வொரு மனுஷனும் மனுஷிக்கும் அப்படி ஒரு தனித்தன்மை, அதுதான் பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம். புரியுதுங்களா? உண்மையில் அந்த பர்சனாலிட்டி, அந்த தனித்தன்மை தான் அந்த நபருக்கான அடையாளம். கரெக்டா? அடையாளம்னா புரியுதுங்களா? இப்போ நம்ம பேரை சொன்னாவே உடனே அவங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? நம்ம அடையாளமா இல்லை முதல்ல முகம் வரும், அப்போ அப்பியரன்ஸ் வரும். அது என்ன அடையாளம் தெரியுமா? ஐடென்டி கார்டில் என்ன போடுறோம்? அடையாள அட்டை இல்லை, இவருக்கு வந்து அடையாளங்கள் என்ன போடுறோம்? அவருக்கு மூக்கு மேலே மச்சம் இருக்கும் இல்லைங்களா? பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். அதான் அது என்ன, அது என்ன அடையாளம்னு சொல்லுவோம் நம்ம? அங்க அடையாளம். அவருடைய அங்க அடையாளம் என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு மச்சம் இருக்கும், இப்படி ஒரு காயம் தழும்பு இருக்கும் அப்படின்னா அது சரீரத்துக்கு இருக்கக்கூடிய வெளிப்புறமான அடையாளம். ஆனா உள்ள இருக்கிற குணத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கா இல்லையா? அக அடையாளம். அது ரொம்ப முக்கியம். அது என்னது? அதுதான் நம்முடைய கேரக்டர். நம்ம கேரக்டர், பழக்க வழக்கங்கள், நம் சுபாவங்கள். இப்போ கர்த்தர் இயேசு ஆவிக்குரிய ஜீவியா இருந்தாங்க என்று சொல்லும்போது கண்டிப்பா ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருந்துச்சு. ஆனா அவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருந்துச்சு. அது அவருடைய தனி தன்மை. அது என்னன்னா அவருடைய குணலட்சணங்கள், அவர் பெற்றிருந்த அனுபவங்கள், அவர் பெற்றிருந்த ஞாபகங்கள், புரியுதா? அவருடைய பழக்க வழக்கங்கள், இதுதான் அவருடைய அடையாளம் இல்லையா? இந்த அடையாளம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வார்த்தை
மாம்சம் ஆக்கப்பட்டது என்றதுல நடந்தது என்னன்னா, கர்த்தர் இயேசுவின் ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்னாச்சு, நமக்கு வெளிப்படுத்தப்படலை, விட்டுடுவோம். ஆனா அந்த ஆவிக்குரிய ஜீவியின் ஜீவன் என்ன பண்ணப்பட்டுச்சு, மாற்றப்பட்டது. பூமிக்கு மாம்ச சரீரத்துக்கு ஜீவன் மாற்றப்படும் போது கூடவே எதுவும் இருந்தது என்று சொன்னா அந்த அடையாளம் இருந்துச்சு. கர்த்தர் இயேசுனா அடையாளம் என்னவோ, அவருடைய தனித்தன்மை என்னவோ, அது அப்படியே எங்க வந்துச்சு, மாம்சத்தில் அவர் இருந்த போது இருந்துச்சு. பரலோகத்தில் கர்த்தர் இயேசுனுடைய குணம் எதுவோ, அனுபவம் எதுவோ, ஞாபகங்கள் எதுவோ, சுபாவம் எதுவோ, விருப்பம் எதுவோ, நோக்கம் எதுவோ, அதெல்லாமே அவருடைய அடையாளம். அந்த அடையாளம் அப்படியே அவர் பூமியில மாம்சத்துக்கு மாற்றப்பட்ட போதும் அவர்கிட்ட என்ன இருந்துச்சு, அப்படியே அங்க இருந்துச்சு. அப்ப எதுல மாத்திரம்தான் மாற்றம் நடந்துச்சு, அந்த உருவத்துல மாற்றம் இல்லையா. ஆவிக்குரிய ஜீவியா இருந்தவர் பூமிக்கு வந்த போது மாம்சத்து ஜீவியாக மாற்றினார். ஆவிக்குரிய ரூபம் போய் இங்க என்ன ரூபம் வந்துடுச்சு, ஆமா, அதான் இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன், ஒரு உருவ மாற்றம் கர்த்தர் இயேசுக்கு நடந்துச்சு. அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவிக்கு ஆவிக்குரிய சரீரம் உருவம் தான். ஆனா அவர் மாம்சத்துக்கு மாற்றப்பட்ட போது மாம்சத்துக்குரிய சரீரமும் உருவமும் அங்க உண்டாச்சு. ஆனா இந்த மாற்றம் நடந்ததுல எது நடக்கல, எது சம்பவிக்கல, எக்ஸாக்ட்லி அது டக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த நேரத்தில் என்ன நடக்கல, மரணம் நடக்கல, உயிர் தியாகம் நடக்கல. என்னெல்லாம் நடந்துச்சு, கனம் மகிமை, ஆவிக்குரிய நிலையினுடைய கனம் மகிமை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணார். உயிர் தியாகம் நடக்கல. ஆனா அந்த ஆவிக்குரிய ஜீவியினுடைய ஜீவன் என்ன பண்ணப்பட்டுச்சு, மாற்றப்பட்டு பூமிக்கு வைக்கப்பட்டது. அந்த ஜீவனோடு கூடவே எது இருந்துச்சு, தனித்தன்மை, அவருடைய தனி அடையாளம் இருந்துச்சு. ரைட்டிங்ஸ்ல போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு சகோதரர் ரசல் அவர்கள் சில விஷயம் சொல்லுவார் பாருங்க. மன்னிக்கணும் ஆங்கிலத்தில் நான் போட்டு வந்ததுக்கு. வித்தவுட் டையிங் அவர் மாஸ்டர் அண்டர்வென்ட் எ சேஞ்ச் ஆஃப் நேச்சர். அப்படின்னா மரிக்காமலேயே நம்முடைய ஆண்டவர் ஒரு சுபாவ மாற்றத்துக்குள்ள போனாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. திஸ் மீன்ட் the complete laying aside of the spirit nature before enjoyed a change or transmutation to another nature, the human. அப்படின்னா என்ன அர்த்தம், மரிக்காமலேயே ஒரு சுபாவ மாற்றத்துக்குள்ள போனாங்கன்னா என்ன அர்த்தம், ஆவிக்குரிய சுபாவத்தில் அவர் பெற்றிருந்த எல்லாவற்றையுமே அவர் தியாகம் பண்ணிட்டு மாறாக ஒரு உருமாற்றத்துக்குள்ள அவர் போனாங்க. ஆவிக்குரிய நிலையில இருந்து மாம்சத்துக்குரிய நிலைக்கு. பாருங்க, இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ நாம அடுத்த கேள்விக்குள்ள நாம அங்க போகணும். எப்படி இந்த மாற்றம் தேவன் செய்தாங்க? ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குரிய ஜீவியா இருந்தவருடைய ஜீவனை தேவன் எப்படி பூமியில மாம்ச சரீரத்துக்கு மாற்றினாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க? இதுக்கும் முயற்சிக்க கூடாது, இதுவும் வசனத்தில் இல்லை. பாருங்க, நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், தெய்வீக திட்டத்தினுடைய சில ஆழமான ரகசியங்கள் நம்மால் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா தேவனே என்ன பண்ணல, பெருசா நுணுக்கமா சொல்லலை. சில விஷயங்கள் அப்படியே தேவன் விட்டுடுறாங்க. ஸோ எப்படி அது நடந்துச்சு நமக்கு அங்க தெரியல. ஆனா என்ன ஆச்சு, கண்டிப்பா மாற்றப்பட்டார், அவ்வளவுதான். நமக்கு ஏன்னா வசனம் அதான் தெளிவா சொல்ற, அந்த வார்த்தை என்ன ஆச்சு, மாம்சம் ஆக்கப்பட்டது. ஆனா என்ன சொல்லலாம்னா, அவர் மாற்றப்பட்ட போது அங்கு மரணம் சம்பவிக்கல. அவர் மாற்றப்பட்டு பூமியில மனுஷனா காணப்பட்ட போது அவருக்குள்ள அந்த தனித்தன்மை அப்படியே இருந்தது என்பது மாத்திரம் நாம் அங்கு சொல்ல முடியும். பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து தான் எங்க இருந்தாங்க, பூமியில மாம்ச சரீரத்தில் இருந்தாங்க. அவருடைய ஞாபகங்கள் இங்க இருந்துச்சு, அவருடைய சுபாவம் இங்க இருந்துச்சு,
அவருடைய அனுபவம் இங்க இருந்துச்சு. ஸோ ஆவியின் நிலை தான் விட்டுடுக்கிறாங்க. இப்போ மாம்சத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஐடென்டிட்டி, அந்த தனித்தன்மை அப்படியே அவர் அங்கே பெற்றிருந்தாங்க. அன்பானவர்களே பாருங்க, இதை சொல்லும் வகையில் அந்த வசனங்கள் இப்போ கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்கலாம். இதனால தான் அந்த வார்த்தை மாம்சம் ஆகிங்கிறத விட மாம்சம் ஆக்கப்பட்டது. அப்போ இந்த ப்ராசஸில் பிதாவாகிய தேவன் சம்பந்தப்பட வேண்டி இருந்துச்சு. அன்பானவர்களே, ஒரு சின்ன கேள்வி. இதுக்கு முன்னால, அதாவது கர்த்தர் இயேசு இப்படியாக ஆவி நிலையிலிருந்து முதலாம் வருகையின் போது மாம்சம் ஆக்கப்பட்டு பூமிக்கு வந்தாங்கல்ல, அதுக்கு முன்னால ஆவிக்குரியவங்க பூமிக்கு மாம்சத்துக்கு வந்தது சம்பவிச்சிருக்கிறா? யார்? தூதர்கள், பரிசுத்த தூதர்கள். அப்புறம் பின்னால ஒரு பெரிய கூட்டம் விழுந்து போன. ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கர்த்தர் இயேசு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு போயிருக்கலாமே, இல்லையா? ஏன்னா ஒரு ஆவிக்குரிய தூதனுக்கு இருக்கக்கூடிய வல்லமையில ஒன்று விரும்பினா பூமிக்கு வந்து என்ன பண்ணலாம்? எடுக்கலாமே சாதாரணமா. கர்த்தர் இயேசு ஏன் அப்படி வரல? கர்த்தர் இயேசு விஷயம் ஏன் அப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? கர்த்தர் இயேசு விஷயத்தில் மாத்திரம் ஏன் பிதாவாகிய தேவன் தலையிட வேண்டியதாக இருந்துச்சு? ரொம்ப முக்கியம். அதனால தான் 2வது வசனமும் நமக்கு முக்கியம். எபிரேயர்ல படிச்சோம் இல்லைங்களா? அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை, ஏன் கர்த்தர் இயேசுக்கு மாத்திரம் தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணணும்? அதுக்கு முன்னாடி தூதர்கள்லாம் பார்த்தோமே, அவங்கெல்லாம் அப்படி ஏதோ அவங்களுக்கு இருந்துச்சு வல்லமை. ஒரு ஸ்பிரிட் பீயிங்கா, ஒரு ஆவிக்குரிய ஜீவியா நினைச்சா அதை கலைஞ்சு போட்டு டிமெட்டீரியலைசேஷன் பண்ணிட்டு ஒரு சாரி அந்த ஆவிக்குரிய நிலையை விட்டுட்டு மாம்ச சரீரத்துக்கு வந்துடுவாங்க. மறுபடியும் போகணுமா, அதை டிமெட்டீரியலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுவாங்க. அது மாதிரி கர்த்தர் இயேசு செஞ்சிருக்கலாம், ஆனால் செய்யலை. ஏன்னா கர்த்தர் இயேசு ஆவியின் நிலையிலிருந்து மாம்சத்துக்கு மாற்றப்படுவதுக்கும் அதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இங்க பார்த்தீங்களா? தேவன் அவருக்குன்னு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு எந்த ப்ராசஸில் வரணும்னா, ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்துக்குள்ள அவர் ஒரு கருவாக போய் மாற்றப்பட்டு இருக்கணும். கருவா 9 மாத காலம் அந்த நேச்சுரல் ப்ராசஸில் படிப்படியாக வளரணும். அப்புறம் அந்த ஸ்திரீயின் கர்ப்பத்திலிருந்தே அவங்க என்ன ஆகணும்? ஒரு முழுமையடைந்த குழந்தையாக பூமியில் பிறக்கணும். இந்த ப்ராசஸ் இதுக்கு முன்னால எந்த ஆவிக்குரிய ஜீவிக்கும் நியமிக்கப்படலை, நடக்கலை. ஆனால் இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கு. அவர் பரிபூர்ண மனுஷனாக வரணும். ஆனால் அவர் எந்த ஸ்திரீயின் கர்ப்பத்துக்குள்ள கருவாக மாற்றப்பட்டு வைக்கப்படுகிறாரோ அந்த ஸ்திரீ அபூரண சந்ததியிலிருந்து தான் வருவாங்க. யார் அவங்க? ஆமாம். அப்போ ஒரு அபூரண சந்ததியிலிருந்து வருகிற ஒரு தாய், ஒரு ஸ்திரீ, அவங்க கர்ப்பத்துக்குள்ள கர்த்தர் இயேசு கருநிலைக்கு மாற்றப்படணும். ஆனால் என்னன்னா அந்த அபூரண தன்மை அவரில் காணப்பட கூடாது. இப்போ ஒருவேளை பயாலஜி தெரிஞ்சா இதனுடைய ரிஸ்க் உங்களுக்கு புரியும், இல்லையா? ஒரு விழுந்து போன சந்ததியில் வரக்கூடிய ஒரு கன்னியின் வயிற்றில் கர்த்தர் இயேசு மாம்ச கருவாக மாற்றப்பட்டு வைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த விழுந்து போன நிலை அவரில் எங்கேயுமே காணப்படக்கூடாது. அவர் பிறக்கும் போது பூர்ணராக பிறக்கணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம என்ன சொல்லலாம்னா, இது ஒரு ஸ்பெஷல் மிராக்குலஸ் பிகட்டிங், ஒரு விசேஷமான விதத்தில் அற்புதமான வகையில் நடந்துட்ட ஒரு ஜெனிப்பித்தல். பாருங்க, இதெல்லாமே கர்த்தர் இயேசு தனக்கு தானா செய்துக்க முடியாது. இது எல்லாம் யார் செய்யணும்? பிதாவாகிய. அதனால தான் அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. தேவன் அதில் நேரடியாக தலையிட்டிருந்தாங்க. எவ்வளோ விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு என்று நம்ம அங்கே பார்க்குறோம். தேவன் எப்படி அது சாத்தியப்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் அழகா சொல்லுது, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? மனுஷங்கள்ல யாருமே கிடையாது. ஆனால் யாருனால அது முடியும்? பிதாவாகிய தேவன். விழுந்து போன சந்ததி
கர்ப்பத்தில் இருந்து, ஆனா கொஞ்சம் கூட அந்த வீழ்ச்சி அவர் மீது தாக்கம் ஏற்படுத்தல, பாதிப்பு ஏற்படுத்தல. பரிபூர்ண மனுஷனா கர்த்தர் இயேசு வரணும். என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா அன்பா பாருங்க, அதனால தான் அந்த வசனத்தினுடைய விசேஷம் இருக்கு. நான் பூமியில பிரவேசிக்கும் போது எனக்கு நீர் ஒரு சரீரத்தை என்ன பண்ணீங்க? அது தேவன் ரொம்ப ஆச்சரியமா அது அங்க செய்திருக்கிறாங்க. அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை நமக்கு பார்த்து பிரமிக்கத்தான் முடியும் சகோதர சகோதரிகளே. ஆனா ஒண்ணு, இப்படியாக அவர் தாயின் கர்ப்பத்துக்கு ஒரு கருவாக மாற்றப்பட்டு பின்பு ஒரு 9 மாதம் கடந்து அவருக்கு ஒரு குழந்தையாக பிறந்து அல்லது ஒரு மனுஷனாக வளர்ந்து பூமியில காணப்பட்ட சமயங்களில் அன்பானவர்களே, அவர் மற்ற அனைவரிடமிருந்தும் வேறுபட்டு காணப்பட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன். அது நமக்கு நன்றாக அங்கு தெரியும். பாருங்க, இது வரைக்கும் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு அற்புதம் தான். கர்த்தர் இயேசு ஆவியின் நிலையில இருந்து மரிக்காமலேயே அவருடைய ஜீவன் மாம்ச நிலைக்கு மாற்றப்பட்டு மரியாள் கர்ப்பத்தில் கருவாகி அவர் 9 மாதம் கடந்து பிறந்து பரிபூர்ண மனுஷனா இருந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் itself is a miracle. அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். இதுவரைக்கும் அப்படி ஒரு ஜெனிப்பித்தல் வயிற்றில் நடக்கவே இல்லை. அற்புதம்னா என்னங்க? இலக்கம் என்ன சொல்லலாம்? கர்த்தர் இயேசு கூட பூமியில் இருந்தபோது நிறைய செய்தாங்க. மிராக்கிள்னா என்ன? செய்ய முடியாதது செய்வது. கொஞ்சம் டீப்பா சொன்னா, இந்த இயற்கையின் நியதி இருக்கா இல்லையா? இயற்கைக்கு நியதிகள் இருக்கு, லாஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு இல்லையா? யார் தான் உண்டு பண்ணா? தேவன் தான். தேவனே அதை மீறுவாரா? மீற மாட்டாங்க. ஆனா அற்புதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீறின மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலா மீறல. ஸோ இயற்கையினுடைய நீதிகளுக்கு முரண்படாம தேவன் அவருடைய வல்லமையில சில நிகழ்வுகள் நிகழ்த்துவார். நமக்கு புரியாது. நமக்கு இது எப்படி நடந்துச்சு அது மாத்திரம் நமக்கு புரியாது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் அற்புதம். கண்டிப்பா இதுவும் அப்படித்தான் நடந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான தெளிவு வேணும். என்ன தெளிவு வேணும்? நான் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்றேன். இங்க ஆர்சி டினாமினேஷன்லேருந்து யாராவது வந்திருந்தா நீங்க விளக்கம் சொல்லலாம், தமிழில் சொல்லலாம். இன்கார்னேஷன் அப்படின்னா என்ன? யாருக்கா தெரியுமா? அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை முதலாவது நான் தெளிவாக சொல்லிடுறேன். அது ஒரு கள்ள உபதேசம். அப்புறம் எப்படி பெதர் எங்களுக்கு தெரியும்? ஆனால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம படிச்சிருப்போம்ல. ஏன்னா ஒரு கர்த்தர் இயேசுனுடைய பிறப்பு பற்றி பேசும்போது இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் கிறிஸ்தவ ஜனங்களின் மத்தியில் இப்படி ஒரு தவறான போதனை கள்ள சபையினாலேயே போதிக்கப்பட்டு இருக்கு. அதை ஒருபோதும் தேவ வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் பெற்றுட்ட நாமோ அது நம்ம நம்பிடக்கூடாது. அதோடு கர்த்தர் இயேசுவினுடைய பிறப்பை சம்பந்தப்படுத்தி குழப்பிக்க கூடாது. அது என்னன்னா the doctrine of incarnation அப்படின்னா தமிழில் சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது, சரியா? அவதாரம் எடுப்பது, புரியுதா? அவதாரம்னா என்ன? இப்போ பதில் சொல்வீங்க. சரி, இங்கே இந்த ஊரில் நிறைய அவதாரம் இருக்குது. இது அவதாரத்துக்கு பேர் போன ஊர் நினைக்கிறேன் நான். சுற்றி முற்றி பார்த்தா எல்லா அவதாரம் தான். ஆனால் அந்த கான்செப்டை கிறிஸ்டியானிட்டி யூஸ் பண்ணுவாங்க. கர்த்தர் இயேசு பற்றி சொல்லும்போது காட் இன்கார்னேட், ராங், தப்பு. ஒருபோதும் அது நாம அந்த ரீதியில் புரிஞ்சுக்கவே கூடாது. அப்படின்னு என்னன்னா, ஒருவேளை கர்த்தர் இயேசுவின் விஷயத்தில் கள்ள சபையில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, கர்த்தர் இயேசு மனுஷனா வந்தாங்களா? நோ 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 நோ, அவர் தேவனாச்சே. ஆமா, அவர் எப்படி மனுஷனா வந்தாங்க? அவர் தெய்வீக சுபாவத்தை அப்படியே வச்சுட்டு, ஆனா எப்படி வந்தாங்க? மனுஷனா வந்தாங்க. அப்படின்னா ஒரே நேரத்தில் அவருக்குள்ள 2 சுபாவம் இருந்துச்சு. தெய்வீக சுபாவமும் இருந்துச்சு, ஆனா அதே சமயத்தில் எந்த சுபாவத்திலையும் தென்பட்டாங்க. இதுக்கு பேர் தான் இன்கார்னேஷன். கடவுள் வேற ஒரு அவதாரம் எடுத்து வருவது.
ஒரே நேரத்தில் அவர் கடவுளாக தெய்வீக சுபாவத்தையும் பெற்றிருந்தாரு, அதே சமயத்தில் மனுஷீக சுபாவத்திலையும் வெளிப்பட்டார். இது ரொம்ப ரொம்ப தப்பானது. 5th வால்யூம்ல சகோதரர் ரசல் அவர்கள் இன்கார்னேஷன் பற்றி பேசி, கர்த்தர் இயேசு மனுக்குலத்துக்கான ஈடுபலியாக தம்மை ஒப்பு கொடுப்பதில் ஆதாமுக்கு நிகரான பரிபூர்ண மனுஷனாக ஆவியின் நிலையில இருந்து மரிக்காம மாம்ச நிலைக்கு மாற்றப்பட்டதில் இவ்விதமான எதுவுமே நடக்கல. அது பியூரா தேவன் அப்படித்தான் செஞ்சாங்க. கர்த்தர் இயேசு மனுஷனாக வந்தாங்கன்னா மனுஷனாகவே வந்தாங்க, மனுஷனாகவே இருந்தாங்க, மனுஷனாகவே பாடுபட்டு மனுஷனாகவே மரித்தாங்க. எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. பட் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் அப்படி ஒரு கள்ள உபதேசம் இருப்பதினால அதையும் விலக்கி சொல்வது பரிசுத்தவான்களுக்கு ரொம்ப உதவியாக அங்கே இருக்கும். பைபிளில் வசனத்தில் அந்த மாதிரி இன்கார்னேஷனை சப்போர்ட் பண்ணுற எதுவுமே இருக்காது. ஆனால் சிலர் குழப்பிக்குவாங்க, என்ன அப்போ தூதர்கள் மாம்ச சரீரம் எடுத்துட்டு வந்தாங்களே அப்படின்னா அது இன்கார்னேஷன் கிடையாது. இன்கார்னேஷன் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஆர்சியினுடைய டிக்ஷனரியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே நேரத்தில் 2 சுபாவம் காணப்படுவது. புரியுதுங்களா? ஆனால் இப்போ தூதன் மாம்ச சரீரம் எடுத்து வரும்போது ஒரு சுபாவம் தான் இருக்கும், அதனால் அது இன்கார்னேஷன் கிடையாது. சரி, அல்லது இன்னொரு கோணம் இருக்குது. ஒரு விழுந்து போன தூதன் ஒரு மனுஷனுடைய மாம்ச சரீரத்தை என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, பொசஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அங்கே எப்படி அது இன்கார்னேஷனா? அதுவும் கூட இன்கார்னேஷனுங்கிற கான்செப்டுக்குள்ளே வரதில்லை. ஏன்னா அங்கே ஆமாம் ஒரு சரீரம், ஆனால் 2 சுபாவம், 2 நபர்களே இருக்கிறாங்க. அந்த மனுஷனும் இருப்பார், அந்த ஆவியும் இருக்கும். ஸோ அதுவும் இல்லை. ஸோ அப்படி நான் என்ன சொல்ல வரேன், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிடையாது. பட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்கார்னேஷனுங்கிற அந்த தியரி, அந்த டாக்ட்ரின் வசனங்களில் எங்கேயுமே காணப்படலை. அது தேவனுடைய ஏற்பாடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய ஏற்பாட்டில் சுபாவங்கள் தனித்தனியாக இருக்கணும். அப்படி எத்தனை சுபாவம்னா 2 சுபாவம் தான் இருக்கு இல்லையா? வசனம் வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:44 பாருங்க. அது முன்னாடி இது காமிங்க, முன்னாடி போட்டது. There is nothing in the scriptures about incarnation. புரியுதுங்களா? பாருங்க, the spiritual nature is one thing. ஆவிக்குரிய சுபாவம் என்பது ஒன்று, the fleshly nature is another. மாம்ச சுபாவம் என்பது இன்னொன்று. The blending of the 2 natures would produce a hybrid nature or being. அந்த ஆவிக்குரிய சுபாவமும் மாம்ச சுபாவம் மிக்ஸ் ஆகிறது தேவ திட்டத்தில் இல்லவே இல்லை. ஒருவேளை ஆச்சுன்னா அது என்ன சுபாவம் சொல்றாரு? இந்த இப்போ இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வாங்குறோம்ல, இல்லை ஹைபிரிட், அது மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் தேவன் எதுவுமே பண்ணல. தேவன் திட்டம் தெளிவாக வச்சாங்க. 2 உலகம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய உலகம், நிஜம். எப்படி ஒரு மாம்ச உலகம் இருக்குதோ அது மாதிரி ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய சுபாவம் இருக்குது, நிஜம். ஆனால் அது தனி. எதுல இருந்து? பூமிக்கும் பூமிக்குரிய மாம்ச சுபாவத்துக்கும் தனி. வாசிங்க அது 1 கொரிந்தியர் 15:44. 1 கொரிந்தியர் 15:44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஜென்ம சரீரம் இருக்கு, அதுதான் நம்முடைய மாம்ச சரீரம். அதே போல வேற என்ன கூட இருக்கு? ஆவிக்குரிய. ரெண்டுமே வேற வேற, அது சம்பந்தம் கலக்கவே கூடாது. ஸோ தேவனுடைய திட்டத்தில் சில விஷயங்கள்லாம் திட்டவட்டமாக தேவன் வரம்பு குறிச்சிட்டாங்க. ஆவிக்குரிய உலகம் தனி, மாம்ச உலகம் தனி. ஆனால் 2மே நிஜம். தனித்தனியாக இப்படித்தான் செயல்படணும். சம்பந்தம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது? மிக்சிங் எல்லாம் ஆகக்கூடாது. எங்க ஆச்சு மிக்சிங்? முதலாம் உலகத்தின் முடிவில். ஏன் ஜலப்பிரளயம்? அந்த 2 சுபாவமும் தேவ திட்டத்துக்கு முரணா கலந்து ஒரு புது சந்ததி வந்தது, ராட்சதர்கள். தேவன் சொன்னாங்க, they are not in my plan. அவங்க என் திட்டத்தில் கிடையவே கிடையாது, முடிக்கணும். ஸோ ஜலப்பிரளயம் அங்கே வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது, அங்கே பண்ணவே இல்லை.
அது ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. பிரமிடு ஒரு வேளை நமக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அந்த பிரமிடினுடைய உச்சியில் அந்த இப்படி இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு கோடு அப்படியே போட்டால் சென்ட்ரல் ஆக்சிஸ் வரும், ஒரு நேர்குத்து கோடு வரும். சரியா? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த கோட்டுக்கு இந்த பக்கம்தான் ஆன்டி சேம்பர், கிராண்ட் கேலரி, அப்புறம் அந்த குவீன்ஸ் சேம்பர், அப்புறம் அந்த டிசெண்டிங் பேசேஜ் எல்லாமே இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு சேம்பர் தான் இருக்கும், கிங்ஸ் சேம்பர். பியூட்டிஃபுல் பிக்சர், அது ரொம்ப அருமையான பிக்சர். அது என்னன்னா, பிரமிடில் இந்த பக்கம் இருக்கிறது மாம்ச சுபாவத்தை சம்பந்தப்பட்டது, இந்த பக்கம் இருக்கிறது கிங்ஸ் சேம்பர் மாத்திரம் அந்த ஆவிக்குரிய சுபாவத்தில் அங்கே இருக்கும், பரலோகத்துக்குரிய வாய்ப்பு. பிரமிடில் தேவன் அதை அப்படியே வச்சிருக்கார். நேச்சர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். சுபாவங்கள் என்பது வேறுபட்டதாக தேவனுடைய திட்டத்தில் இருக்குது. அது மிக்சிங் இருக்கவே அங்கே கூடாது. ஜஸ்ட் ஒரு இந்த கருத்துக்கு அங்கே இருக்கிறது நம்ம அங்கே காமிச்சோம். இப்படியாகத்தான் அன்பானவர்களே கர்த்தர் இயேசுனுடைய மாற்றம் நடந்துச்சு. இது வசனத்திலேயே ப்ரூவ் பண்ணலாம். கர்த்தர் இயேசு ஆவி நிலையில் இருந்தாங்க, மரிக்காம தேவ வல்லமையால் ஞானத்தால் பூமிக்கு மாம்ச சரீரத்துக்கு மாற்றப்பட்டாங்க. மாற்றப்பட்ட போது மனுஷனாக இருந்தாங்க. அந்த தனித்தன்மையை அடையாளத்தை அப்படியே பெற்றிருந்தாங்க. வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ரொம்ப பியூட்டிஃபுல்லிங்க. பார்த்தீங்களா? இதில் என்ன இருக்குன்னா, அந்த இன்கார்னேஷனுக்கு இங்கே இடமே கிடையாது. என்ன இருக்கு? அவர் எப்படி இருந்தாங்க? என்ன நிலை குறிக்குது? அவ்வளோதான், ஆவிக்குறை நிலையில் அந்த மகிமையில் இருந்தாங்க. என்ன ஆனாங்க? ஆயிட்டார். இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்பிட்வீனா ரெண்டுக்கு இடையில ஒரு நிலை கிடையாது. அவர் ஆவிக்குரிய நிலையில் இருந்தார், முற்றிலுமே மாம்சம் ஆனார், மாம்சம் ஆக்கப்பட்டார். இந்த இன்கார்னேஷனுக்கு எல்லாம் எந்த சம்பந்தமே அங்கே கிடையல. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக அது நாம் அங்கே சொல்லிடலாம். அன்பானவர்களே, இப்படியாக அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது. இப்போ நமக்கு சில இன்ட்ரெஸ்டான கேள்விகள் வரும். அப்போ கர்த்தர் இயேசு மாம்சம் ஆக்கப்பட்டு குழந்தையா இருந்தாங்க, சிறுவன் ஆனாங்க, வாலிபர் ஆனாங்க, பூரண புருஷர் ஆனாங்க, அர்ப்பணிச்சு 3.5 வருஷம் புது சிருஷ்டியாக இருந்தாங்க. இப்போ பரலோகத்தில் இருந்த அவருடைய தனித்தன்மை மாம்சத்தில் பூமியில் அவருக்கு அப்படியே இருந்துச்சுன்னா, பரலோகத்தின் ஞாபகம், அனுபவம், அறிவு இல்லையா, அவருடைய தனி மனித அடையாளம் எல்லாமே மாம்சத்தில் அவருக்கு இருந்துச்சுன்னா, அப்போ பரலோகத்தின் விஷயங்கள் கர்த்தர் இயேசுவுக்கு பூமியில் இருக்கும்போதே என்ன இருந்திருக்கணும்? எப்போ அது தெரிஞ்சது? கர்த்தர் இயேசுனுடைய குழந்தை பருவத்தில் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? சிறுவனா இருந்த போது தெரிஞ்சிருக்குமா? வாலிபனா இருந்த போது அவருக்கு ஞாபகம் வந்திருக்குமா? நான் சொல்றது புரியுதா? அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்னுடைய மெமரி அவருக்கு எந்த ஸ்டேஜில் நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே இருந்த கிறிஸ்துவே தான் எங்கேயும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அங்கே ஆவிய நிலையில் இருந்தாங்க, இங்கே என்ன நிலையில் இருக்கிறாங்க? மாம்ச நிலையில் இருந்தாங்க. ஆனால் அங்கே என்ன தனி அடையாளமோ அது அப்படியே அவருக்கு இங்கேயும் இருந்துச்சு. ஆனால் இங்கே இருந்துச்சுன்னா எப்போ அதெல்லாம் உணர்ந்தாங்கங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி. ஆனால் என்னென்னா, ஒரு குழந்தையாக இருந்தபோது அதெல்லாம் அவருக்குள்ள இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத விட வேற மாதிரி யோசிப்போம். இருந்தால் நல்லா இருந்திருக்குமா? என்ன இருந்தா? பரலோகத்தினுடைய ஞாபகம், பரலோகத்தில் எவ்வளோ யுகங்கள் தேவனோடு என்னெல்லாம் செஞ்சாங்க அதை பற்றின பதிவுகள், அவருடைய அதெல்லாமே அவருக்கு ஒரு குழந்தையாக இருந்த போது மனதில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா ஒரு குழந்தையினுடைய அறிவு மூளைங்கிறது எந்த சைஸோ எந்த திறனோ அந்தளவு தான் அதுக்கு இருக்கணும். அதுக்குள்ள பல யுகங்களினுடைய பதிவுகள், ஞாபகங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் நம்ம திணிப்பது அந்த குழந்தைக்கு அது எப்படி இருக்காது? இப்போ நம்ம ரொம்ப கேஷுவலாக சொன்னோன்னா 60 வயசு முதிர்ச்சியில் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதை தூக்கி ஒரு 5 வயசு குழந்தைக்கு வச்சா நல்லா இருக்குமா? அதே மாதிரி தான். ஸோ அப்போ கண்டிப்பாக கர்த்தர் இயேசு குழந்தையாக இருந்த போது, சிறுவனாக இருந்த போது, வாலிபனாக இருந்த போது அதெல்லாம் அவருக்கு அங்கே ஞாபகம் வந்திருக்கல.
வரல. மாறாக கர்த்தர் இயேசு குழந்தை தான். அவர் ஒரு சாதாரண குழந்தை எப்படி அறிவில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று முன்னேறிச்சோ அதே மாதிரி தான் அவரும் போனாங்க. வசனம் வாசிங்க, லூக்கா 2:40. லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கர்த்தர் இயேசு ஆவியின் நிலையில இருந்து மாம்சத்துக்கு மாற்றப்பட்டாங்க. ஆவியின் நிலையின் தனி அடையாளம், தனித்தன்மை மாம்ச நிலையில் அப்படியே அவருக்குள் காணப்பட்டுச்சு என்று சொன்னாலும், அவர் மாம்சத்தில் குழந்தையாக இருந்த போது அவருக்கு அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. அவர் ஒரு குழந்தையாகத்தான் இருந்தார். எப்படி? பிள்ளை வளர்ந்துச்சு, ஆவியில் பலன் கொண்டுச்சு, ஞானத்தினால படிப்படியாக தான் நிறைஞ்சிச்சு. ஒரே நேரத்தில் நிரம்பியெல்லாம் காணப்படலை. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபை மனுஷர் தயவிலும் போக போக என்ன இருக்கிறாரு? ஸோ நேச்சுரல் ப்ராசஸில் தான் கர்த்தர் இயேசு ஒரு குழந்தையாக கூட வளர்ந்து அறிவு பெற்றுக்கொண்டார். ஆனால் கண்டிப்பாக மற்ற குழந்தைகள் விட, மற்ற சிறுவர்கள் விட அவர் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக. ஏன்? எப்படி? இந்த நேரத்துக்கே ஒரே சவால் இருக்கும். அந்த சவால் ஜெயிச்சுட்டு பதில் சொல்லணும். ஏன்னா அவர் பரிபூர்ண குழந்தைன்னா அவர் பரிபூர்ண குழந்தை. மற்ற குழந்தைங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பார். சிறுவன்னா கூட அவர் எப்படி தான் ஒரு பரிபூர்ணமான சிறுவன். அவருக்கு பரலோகத்தின் அவ்வளோ விஷயங்களும் மூளையில் பதிவு செய்யப்படலை, புரியுதுங்களா? ஆனால் அவருக்கு இருந்த மூளை எப்படிப்பட்ட மூளை தான்? பரிபூர்ணமான மூளை. அதனுடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டி, விஷயங்களை புரிஞ்சு கொள்றது, உள்வாங்கிற திறன், சிந்திக்கிற திறன் ரொம்ப ஆச்சரியம். அதுதான் எங்கே நம்ம பார்க்குறோம். 12 வயசில் தேவாலயத்தில் காணா போய் அம்மா அப்பா கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்தார்? நிறைய கேள்வி யார்கிட்ட கேட்டிருந்தார்? அவங்க யார் தெரியுங்களா? ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நியாயப்பிரமாண சுருள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணப்படணும்? புதுப்பிக்கப்படணும். அதை திரும்ப திரும்ப எழுதுகிற ஸ்கிரைப்ஸ் அவங்க ரொம்ப ஸ்பெஷல் யூதர்கள் மத்தியில். நியாயப்பிரமாணத்தை நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதுனால, அவர்களே அதை திரும்ப திரும்ப எழுதுகிறவர்களாக இருந்தனால ஒவ்வொரு எழுத்தும் முதற்கொண்டு அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ் தான் அந்த வேலையில் போடுவாங்க. அறிவு கூர்மையான நபர்கள் தான் ஸ்கிரைப்ஸாக இருப்பாங்க, வேத பாரகர்கள். அப்படி இருக்கிறதுனால ஜனங்களில் யாருக்காவது நியாயப்பிரமாணத்தில் சந்தேகம் இருந்தால் அவங்க முதல்ல யாரை தான் அணுகுவாங்க? இதே வேத பார்க்கிட்டு வருவாங்க. அவங்க ரொம்ப அழகாக எடுத்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் ஜனங்கள் மத்தியில் வேத பாரகர்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஆதிக்கம் இருந்துச்சு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அப்படிப்பட்டவங்க கிட்ட 12 வயசு கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாங்க? அவர் ஒன்றும் நாம் நினைக்கிற மாதிரி வேற மாதிரியெல்லாம் அவர் கேள்வி கேட்கல. முறையாக ஒரு சிறுவனாக நியாயப்பிரமாணத்தை கேட்குறாங்க. அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்ததை சீக்கிரமாக உள்வாங்கிட்டு அதில் இருந்து இவர் என்ன பண்ணுறாரு? சில கேள்விகள் கேட்குறார். இதையும் அதையும் சம்பந்தப்படுத்தி பார்த்தா இது ஏன் இப்படி? இது மாதிரி யாரையும் சிந்திக்கலை இது வரைக்கும். வேதபாரகர் சிந்திக்கலை. எந்த ஜனமும் அவங்கக்கிட்ட கேட்டதும் இல்லை. ஸ்டன் ஆயிட்டாங்க. அவங்களால பதிலே என்னென்னா, ஒரு பர்ஃபெக்ட் பாய், ஒரு பரிபூர்ண சிறுவனுடைய பரிபூர்ண மூளை அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போகும்போது அது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறார். கேள்விகள் கேட்குறார். அவங்களால ஒன்று சொல்ல. வசனம் வாசிக்கிற லூக்கா 2:46 இருக்காது அங்கே, நீங்கள் வாசிங்க. லூக்கா 2:46. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். பேசுகிறத முதல்ல பணிவா ஒரு நல்ல ஸ்டூடெண்டா கவனிச்சு உள்வாங்கிறார். வாங்கினதுக்கு அப்புறம் தோன்றக்கூடிய கேள்விகளை சந்தேகமா கேட்கிறார். அவங்கனால என்னடா இது, இவ்வளோ வருஷம் நம்மளை யாரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கல, இந்த கோணத்தில் நாமும் சிந்திச்சு பார்க்கல, இந்த சிறுவன் இப்படி யோசிக்கிறாரே கேட்குறாரே, என்ன பதில் சொல்கிறது? அவங்க என்ன நினச்சிருக்கணும்? அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டா போது நல்ல வேளை அம்மா அப்பா நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படி தான் அவங்க நினச்சிருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு திக்கு முக்காடி தான் நின்று இருந்திருக்கணும்.
மகன் வந்துட்டாங்க, என்னப்பா இங்கே இருந்துட்டே வா போகலாம் அப்படின்னொன்னு அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. ஸோ ஏன்னா அவர் பரிபூர்ண சிறுவன், ஃபுல்லாக உள்வாங்கிறார். ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம், மாம்சமாக்கப்பட்ட போது அங்கே இருந்த தனித்தன்மை அப்படியே இவருக்குள்ளே இருந்தது என்று சொன்னாலும் அந்த தனித்தன்மை அவர் உணர்வதற்கு காலங்கள் எடுத்தது. அவர் குழந்தையாக இருந்த போது இல்லை, சிறுவனாக இருந்த போதும் இல்லை, வாலிபனாக இருந்த போதும் இல்லை. ஆனால் அந்த ஒரு 30 வருஷ காலம் ரொம்ப முக்கியம்தான். அவர் நிறைய விஷயங்களை அறிவாக பெற்றுக்கொள்ளார். நியாயப்பிரமாணத்திலேருந்து விஷயங்களை உள்வாங்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக மரியாள் நிறைய தகவல்கள் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். கர்த்தர் இயேசுக்கு, மகன் நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு போனேன், அப்போவே ஒரு வயசான தீர்க்கதரிசி உங்கள் பற்றி என்ன சொன்னாங்க, சிமியோன் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன், இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். கர்த்தர் இயேசு அதை கப்புன்னு மைண்டில் வச்சுருக்கணும். என்ன இது, என்ன இது. அதே மாதிரி ஒரு வயசான அம்மா கூட, அண்ணா அவங்க வந்து பேசினாங்க, தகவல் போயிருக்கணும். நீ பிறந்தது சாதாரண மாதிரி கிடையாது, உன்னுடைய பிகட்டல் ஸ்பெஷல் மிராக்குலஸ் பிகட்டல், இதெல்லாம் கர்த்தர் இயேசுவுக்கு அங்கே தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை 30 வயசில் கர்த்தர் இயேசுவை பார்க்கும்போது அவருக்கு என்னெல்லாம் இருந்துச்சு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, என்ன தெரிஞ்சு வைக்காமல் இருந்தாங்க, புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஆனால் என்னென்னா, குழந்தையாக பிறக்கிறாரு, பரிபூர்ண குழந்தை, பரிபூர்ண சிறுவன், பரிபூர்ண வாலிபன், பரிபூர்ண புருஷன். இந்த காலகட்டங்களில் பரலோகத்தின் விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வரலை, பரலோகத்தின் விஷயங்கள் அவருக்கு பதிய பண்ணப்படலை. ஆனால் ஒரு பூரண குழந்தையா, சிறுவனா, வாலிபனா அறிவில் வளர்ந்து கொண்டே வந்து 30 வயசு நெருங்குறாரு. நெருங்கின போது ஒருவேளை அதே வயசில் ஆதாமுக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு, கர்த்தர் இயேசுக்கு என்னென்ன தெரிஞ்சிருந்துச்சின்னு பார்த்தோன்னா, ஆதாம் தெரிஞ்சிருந்ததை விட கர்த்தர் இயேசுவுக்கு நிறைய விஷயங்கள், பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவுகள் ரொம்ப நல்லாவே கர்த்தர் இயேசு புரிஞ்சிருந்தாங்க. நியாயப்பிரமாணம் நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாங்க. இன்னும் அவருக்கு ரொம்ப வித்தியாசம் என்னென்னா, தன்னால் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பது போல மற்ற யாராலையும் கடைப்பிடிக்க முடியாததை அவர் கவனிச்சாரு, ஆச்சரியப்பட்டுடுப்பார். அந்த விதத்தில் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அம்மா மூலம் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. நியாயப்பிரமாணத்தில் ஒரு சில விஷயங்கள், அந்த பஸ்கா ஆடு பாவம், அது போகணுன்னா பஸ்கா ஆடு பலி ஆகணும், இதெல்லாம் கூட அவருக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அவருக்கு என்ன புரியலை, என்ன தெரியல அப்படின்னா, அந்த மீட்பர், அந்த ரட்சகர், அது அவருக்கு அங்கே தெரியல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரீப்ரிண்டில், he had understood in a measure, ஓரளவுக்கு அவருக்கு எதை பற்றின புரிதல் எல்லாம் இருந்துச்சுன்னா, about the lamb that was slain as the sin offering, பாவ நிவாரண பலியாக கொடுக்கப்பட்ட ஆடு பற்றி அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த திங்ஸ் அபவுட் த புட்டிங் அவே ஆஃப் சின், பாவம் என்பதை நீக்கி போட வேண்டும் என்பதனுடைய அவசியம் கூட ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தார். பட் ஆனால் nothing to identify the one who was to be the great deliverer or to explain the wonderful pictures in the scriptures. அந்த மாபெரும் ரட்சகராக இருக்கிற அந்த ஒருவரை பற்றி எதுவுமே அவருக்கு புரியல, விளங்கல. அவர் மூலமே வந்துட்டு அந்த மீட்பு வரும், புரியல. அப்புறம் வசனத்தில் இருந்துட்ட சில நிழலான காட்சிகள், தீர்க்க தரிசனங்கள் புரியல. ஏன் புரியல? 30 வயசு வரைக்கும் கர்த்தர் இயேசுவை பார்க்குறோம், பரிபூர்ண மனுஷன், நிறைய விஷயங்கள் பெற்றிருந்தார். ஆனால் அந்த மீட்பர் பற்றி அல்லது வேத தீர்க்க தரிசனங்கள், நிழல்கள் நுணுக்கமாக தெரியல. ஏன் தெரியல? இங்கே நமக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்று, முதல்ல இது ஏற்றுக்க முடியுதா? இது எல்லாரும் மூஞ்சி சோகமாயிடுச்சு. கர்த்தர் இயேசுக்கு 30 வயசு வரைக்கும் இதெல்லாம் புரியலங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு புரியல பதில், இது அப்படியா கஷ்டமாக இருக்கா? அதனால தான் நான் ரீப்ரிண்ட் வந்து உங்களுக்கு கோட் பண்ணிட்டோம். ஏன் புரியல? நீங்கள் எளிமையாக பதில் சொல்லலாமே இதுக்கு. ஏன் புரியல கர்த்தர் இயேசுவுக்கு? அவர் பரிபூர்ண மனுஷன், ஓகே. அவர் யூதன், ஆமாம். நியாயபரமான நல்லா தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் புரியல. ஏன் புரியல? ரொம்ப சிம்பிள், அதுதான் பதில்.
இப்ப வேற மாதிரி சொன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். அவர் பரிபூர்ண மனுஷன், மாற்று கருத்து இல்ல. பரிபூர்ண மனுஷனாவே இருந்தாலும் ஆவிக்குரிய விஷயங்களை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன ஆகணும்? ஆவியினால். எக்ஸாக்ட்லி, ரொம்ப முக்கியம். பரிபூர்ண மனுஷனா கூட இருக்கலாம், பரவாயில்ல. ஆவிக்குரிய விஷயம் புரியணுமா? மீட்பர் யார், எப்படி, என்ன அனுபவங்கள், தீர்க்க தரிசனங்கள் அவர் பத்தி என்ன சொல்லுது, நிழலும் பொருளும் அவரை பற்றி என்ன சொல்லுது, இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள், தெய்வீக திட்டத்தின் ஆவிக்குரிய விஷயங்கள். இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒருவர் என்ன ஆகணும்? ஆவியினால ஜெனிப்பிக்கப்படணும். ஆவியினால ஜெனிப்பிக்கப்படலைன்னா பரிபூர்ண மனுஷனா இருந்தாலும் அது என்ன ஆகாது? புரியாது. வசனம் இருக்குல்ல ரோமர்ல, மன்னிக்கணும் 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறர்கள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். மாணவர்களே, தேவனிடத்துல எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நாம பெற்று கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்ப ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரியவைகள் என்ன பண்ண முடியாது. ஸோ கர்த்தர் இயேசு 30 வயசு வரைக்கும் ஒரு பரிபூர்ணர், ஆனால் மனுஷீக நிலையில தான் இருந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவர் ஆவிக்குரியவராக மாறலை. அவர் எப்போ யோர்தானுக்கு வந்து தம்மை அர்ப்பணிக்கிறாரோ, எப்போ அந்த அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரித்து அதற்கு அடையாளமா புறா போல பரிசுத்த ஆவி அவர் மேல அருளப்பட்டதோ, எப்போ அந்த நொடியில் அவர் புது சிருஷ்டியா ஜெனிப்பிக்கப்படுகிறாரோ, அங்க கர்த்தர் இயேசு புது சிருஷ்டி. அதுக்கு முன்பு வரைக்கும் அவர் ஒரு மனுஷன், ஆனா பரிபூர்ண மனுஷன். பரவாயில்ல, பரிபூர்ணர் ஆனாலும் மனுஷன். ஆனால் ஆவிக்குரிய விஷயங்கள் அவருக்கு அங்க புரியல. நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? எல்லாமே புரியுதா? புரியுதா? இப்ப தலையாட்டினவங்களை நான் நோட் பண்ணிட்டேன், தலையாட்டாதவங்களையும் நோட் பண்ணிட்டேன். ஏன்னா புரிஞ்சிருக்குன்னா அது எதுக்கு எவிடன்ஸ், எதுக்கு அடையாளம்? பெரிய விஷயம், பெரிய விஷயம் என்னன்னு தெரியுங்களா? உண்மையாக அர்ப்பணிச்சிருக்கிறீங்க. ஏன்னா உண்மையான அர்ப்பணிப்பை தான் தேவன் என்ன பண்ணுவாங்க? அங்கீகரிப்பாங்க. உண்மையாக அர்ப்பணிச்சிருக்கிறீங்க, தேவன் அங்கீகரிச்சிட்டார். அதுக்கு அடையாளமாக என்ன பண்ணிட்டார்? ஆவியினால ஜெனிப்பித்துட்டார். அந்த ஆவி உள்ள இருக்கு, கிரியை செய்து ஒருவர் பேசும்போது விளக்கும் போது அதை நம்மால் என்ன பண்ண முடியுது? எல்லா சூழலையும் தாண்டி உள்வாங்கி புரிஞ்சுக்க முடியுதுன்னா we are blessed. தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அங்கே இருக்கு. அன்பானவர்களே, கர்த்தர் இயேசுவுக்கு ஏன் 30 வயசு வரைக்கும் அதெல்லாம் புரியல? ஆனா அவருக்கு எப்போ இவைகள் புரிய ஆரம்பிச்சதுன்னா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம், ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம், படிப்படியாக பரிசுத்த ஆவி மூலமா தெய்வீக திட்டத்தினுடைய ரகசியங்கள் கர்த்தர் இயேசுக்கு என்ன ஆகுது? போக போக புரிய ஆரம்பிக்குது. பஸ்காவினுடைய நிழல் அவருக்கு தெளிவாக புரியுது. அவரை பற்றின தீர்க்க தரிசனங்கள் தெளிவா புரியுது. ஓ, அடிக்கப்பட்ட ஆடு மாதிரி நான் கொண்டு போகப்படுவேனோ, அப்போ ஆடு எப்படி அமைதியா ஒப்பு கொடுக்குதோ அதன் மாதிரியே நான் பாடுகளின் மத்தியில அமைதலாக என்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ? கர்த்தர் இயேசு அந்த பலி ஆகிற அனுபவங்கள் எல்லாமே படிப்படியாக அவர் அங்க பெற்றுக்கொள்ளுகிறார் என்று அங்க பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த 3.5 வருஷம் முழுவதுமே எபிரேயர் 5:8 பட்ட பாடுகளினால என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாங்க என்று இருக்கு. அந்த 3.5 வருஷம் இந்த பாடத்துல தனிப்பட்ட வகையில நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் தேவனுடைய குமாரன், பரிபூர்ண மனுஷன், இப்போ ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவி அளவில்லாம பெற்றிருந்த புது சிருஷ்டியாகவே இருந்துட்டாலும் தேவனுடைய திட்டத்தினுடைய ஆழங்கள் அவருக்கு ஒரே அடியாலாம் புரிஞ்சிடல. வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், நிழலும் பொருளும் அதனுடைய அர்த்தங்கள்
அதை பத்தின ஒரு இலுமினேஷன், பிரகாசிக்கப்படுதல், அவைகளுக்கெல்லாம் அந்த மனக்கண்ணு பிரகாசிக்கப்படுதல் ஏதோ உடனடியால அவருக்கு நடந்துடல. ஆனாலும் அவர் தேவகுமாரன், பரிபூர்ண மனுஷன், ஆவி அளவில்லாம பெற்றிருந்த புது சிருஷ்டி தான். இன்ஸ்டன்டால அவருக்கு புரிஞ்சிடல. கிராஜுவல், படிப்படியா, கொஞ்சம் கொஞ்சமா எதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அதிகமா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா கீழ்ப்படிதல். கர்த்தர் இயேசுவே தேவனுடைய திட்டத்தினுடைய ஆழங்களை வசனங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கணும்னா, அதற்கு உரிய பிரகாசிப்பித்தலை அவர் மனக்கண் பெற்றுக்கொள்ளணும்னா, தேவனிடத்துல தம்முடைய கீழ்ப்படிதலை, மோர் obedience, மோர் illumination. எவ்வளவுக்கு எவ்வளவு தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்ட சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவளுக்கு மேலும் மேலும் என்ன ஆகும்? நம்முடைய கண்கள் என்ன கண்ணு? மனக்கண். எதுக்கு பிரகாசிக்கப்படும்? இப்ப நான் கான்செப்டா பேசினா புரியாது. இப்ப நம்ம எல்லாருக்கும் சில ஆசை இருக்கும். அவங்கள மாதிரி நம்மளும் ஆழமா புரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா? அவங்கள மாதிரி புரிஞ்சதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் ஆசை இருக்கா? இல்லாதது ஏன் கேட்டுனே இருக்கீங்க அப்படிங்கன்னு யாராவது இருக்கீங்களா? வால்யூம் எடுத்து படிச்சா புரியணும் ஆசை இருக்கா? பெரியன் மீட்டிங்ல நம்ம பார்ட் பெருமைக்கு இல்லை, மற்ற எல்லோருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிறப்பா பண்ணணும் ஆசை இருக்கா? ஆனா இதெல்லாம் முடியல. உண்மையா? வை? ஏன்? இல்ல அப்படி யதார்த்தமா இருக்கணும். நமக்குள்ள நடக்கிறத பத்தி தான் இங்க கேட்கிறோம். ஒருவேளை இந்த நேரத்துக்காக நீங்க சிரிக்கும்படி அதை கேட்டுட்டா கூட அதுதான் உண்மை. நம்ம எல்லோருக்கும் புது சிருஷ்டியா ஆவியில வளர்ந்து பெருகணும், கர்த்தருடைய கரங்களில் பாத்திரமா இருக்கணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமா இருக்கணும். ஆசை இருக்கு. நிறைய சமயங்கள் அப்படி முடியல. ஏன் அந்த பிரகாசிப்பித்தல் ஒருவேளை நம்ம கிட்ட குறைவுபடுது? நான் பதில் சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டேன். ஏற்கனவே தேவன் எதை மனதுக்கு உணர்த்தினாங்களோ தனிப்பட்ட ஜீவியத்தில் அதற்கு கீழ்ப்படியணும். ட்ரூத் இஸ் லைட். சத்தியம் என்பது வெளிச்சம். ஏற்கனவே பெற்ற வெளிச்சத்துல யார் நடந்திருக்கிறாங்களோ மேலும் முன்னேறி போவதற்கு அவங்களுக்கு வெளிச்சம் மேற்கொண்ட அவசியம் அவங்களுக்கு தேவன் கொடுப்பார். பெற்ற வெளிச்சத்துக்கே பயன்படுத்தாம நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை தேவன் கிட்ட கேட்போம், வெளிச்சம் வேணும்ப்பா, வெளிச்சம் வேணும்ப்பா, வெளிச்சம் வேணும்ப்பா, வெளிச்சம். தேவன் கேட்பார், எதுக்கு மகன் நீங்கள் அதவே நீங்கள் பயன்படுத்தலை. ஸோ மோர் ஒபீடியன்ஸ், மோர் இலுமினேஷன். நம்முடைய அருமை இரட்சகருக்கே கீழ்ப்படிய தெய்வீக திட்டத்தின் நுணுக்கங்கள் பிரகாசிக்கப்படுது. ஞாபகம் இருக்கா? சிலுவையில் கூட அவருக்கு ஒரு விஷயம் டவுட். என்ன விஷயம்? அவருடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம், சிலுவை வரைக்கும் சீக்ரெட். என்னது? சிலுவை வரைக்கும் கர்த்தர் இயேசுவுக்கு சீக்ரெட் என்ன? எக்ஸாக்ட்லி கரெக்ட். சிலுவை வரைக்கும் அவருக்கு அது சீக்ரெட். தேவன் அப்படிதான், அவருடைய குமாரன் தான், அவரே அனுபவிக்க போற அனுபவங்கள் தான். அதனால தேவன் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, என்னுடைய மகன் சில அனுபவங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் நான் மறைச்சு தான் வைக்கணும். வச்சுட்டாங்க. கைவிடப்படுறது கர்த்தர் இயேசுவுக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் விளங்கலை. அங்கே இருக்கும்போது தான் அது புரியுது அவருக்கு. ஸோ அப்போ நாம் அவருடைய சிஷ்யர்கள். ஸோ நாம் கூட தேவனுடைய வெளிச்சங்களை பெற்றுக்கொள்வதற்கு கீழ்ப்படிதல் இருந்து கொண்டே இருக்கணும். He received the great illumination which was so powerful an addition to him by obedience. அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த அந்த பிரகாசிப்பித்தலை கர்த்தர் இயேசு எப்படி பெற்றுக்கொண்டாங்க? கீழ்ப்படிதலின் மூலம். அன்பானவர்களே, நாம் அங்கே ஞாபகத்தில் வைக்கணும். அப்போ அவருக்கு அந்த முந்தைய வாழ்க்கையினுடைய அப்படின்னா மனிதனாவதற்கு முந்தைய நிலையினுடைய பதிவுகள்
அவர் எப்போதான் பெற்றாங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக எப்போ பெற்றாங்கன்னு சொல்லலாம். ஞான ஸ்நானம் எடுத்த போது தான். அவர் ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க யோவான் ஸ்நானகன் கிட்ட. வசனம் எல்லாம் சொல்லுது, லூக்கா 3:21 ஒருவேளை அதுக்கு முன்னாடி லூக்கா 3:21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பாருங்க, ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் என்னாச்சு? என்ன வானம்? லிட்ரல் வானம் இல்லை, அது எப்போதுமே அப்படியே தான் இருந்துச்சு. பரலோகத்தின் ரகசியங்கள் அவருக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சது? ரொம்ப பிரதர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது வாசிங், அடுத்த பேராகிராஃப் போடுங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, we believe that நாம் என்ன நம்புறோம்னா, அவர் பூமிக்கு வருவதற்கு முந்தைய நிலையில் இருந்தார் இல்லையா, அந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், அந்த நிலையில் அவர் பெற்றிருந்த அனுபவமாகட்டும், ஞாபகமாகட்டும், திறமைகள் ஆகட்டும், குணங்கள் ஆகட்டும், இதெல்லாமே அவருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது? எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, ஞானஸ்நானம் எடுக்க வானம் திறந்துச்சுங்கும் போது we believe that the impress came at the time of his consecration at Jordan. the impress அப்படின்னா என்னன்னா, அவர் அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறார், ஜெனிப்பிக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவி அருளப்படுது. அவருடைய மூளையில அந்த முந்தைய ஞாபகங்கள் தேவன் பதிவு பண்ணுறாங்க, இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அவருக்கு மூளையில் அப்படி ஃபுல்லாக பதிவாகுது. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும் தமிழில். இங்கிலீஷில் இம்ப்ரெஸ் கேம் அட் த டைம் ஆஃப் ஹிஸ் கான்செப்ட். இன்ஸ்டண்ட்டாக வருது. 30 வயசு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் அந்த தருணம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அது வரைக்கும் அவருக்கு வசனங்கள் 12 வயசுலேயே தேட ஆரம்பித்தவர். 18 வருஷம் தேடி பார்க்குறாங்க, விஷயம் புரிய மாட்டேங்குது, தேடல் இருக்குது, ஏக்கம் இருக்குது. 30 வயசு நிரம்பும் போது நிரம்ப ஓடி வந்துட்டாங்க பேப்டிசம் எடுக்கிறாரு. ஆவி வருது, பரலோகத்தின் விஷயங்கள், அந்த முந்தைய நிலையினுடைய விஷயங்கள் அவருக்கு பதிவு செய்யப்படுது அவருடைய மூளையில், அவருடைய ஞாபகத்தில். அவருக்கு இம்மிடியேட்டாக என்ன ஆகுறார் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாங்க கர்த்தர் இயேசு? பேப்டிசம் எடுத்த உடனே, அதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்டிசம் எடுத்த உடனே என்ன பண்ணீங்க? முதல்ல ஒரு போஸ், அப்புறம் மேலே ஷேக்கன், ஹக். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஓட்டம், முடியல. ஆனாலும் பரவாயில்ல, அது ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், அப்புறம் சாட்சி. கர்த்தர் இயேசு என்ன பண்ணாங்க? அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பேப்டிசம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எங்கே போயிட்டாங்க? 40 நாளுக்கு யாரும் பார்க்க வேணாம், சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம். ஏன் இலுமினேஷன் அப்படின்னா 18 வருஷம் அவருக்கு என்னெல்லாம் கேள்வியாக இருந்துச்சோ, எதெல்லாம் புரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரோ, எதை பற்றி ஆராய்ந்து பார்த்துட்டே இருந்தார். ஆனால் அவருக்கு என்ன வருதில்லை, அவர் வெறும் ஜெனிப்பிக்கப்படாதனால் அவருக்கு ரகசியமாகவே இருந்ததோ. பேப்டிசம் எடுத்த உடனே, பரிசுத்த ஆவி பெற்ற உடனே, ஜெனிப்பிக்கப்பட்ட உடனே, அந்த பதிவுகளும் தேவன் பண்ணின உடனே புரிய ஆரம்பிச்சது பாருங்க. முழுசும் புரிஞ்சுக்கணும், தனியாக போயிட்டாங்க. ஃபுல் ஸ்டடி 40 நாள் ஹோலி ஸ்பிரிட்டில் ப்ராஃபஸி. அவருக்கு இது கையில் வச்சுட்டு பார்க்கத்தே இல்லை, ஞாபகத்திலேயே நியாயப்பிரமாணம் இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம், இந்த அடையாளம். ஒருவேளை அந்த பஸ்கா ஆடு நான் தான், ஒருவேளை அந்த வனாந்தரத்தில் தூக்கப்படுகிற அந்த சர்ப்பம், அப்போ நான் அந்த மாதிரி கிராஸில் நான் போகணும். எல்லாம் அவருக்கு ரிவீல் ஆகுது அந்த 40 டேஸில். அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் சீக்ரெட்டாக இருக்குது. கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுறாங்க, அவர் கற்றுக்கொள்கிறாங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் தேவன் எப்படி செஞ்சாங்க நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்போஸ்தலர் பவுலுக்கு கூட அந்த அனுபவம் இருந்துச்சு இல்லை? அப்போஸ்தலர் பவுலுக்கு சில விஷயங்களை தேவன் என்ன பண்ணாங்க, ஸ்பெஷலாக காமிச்சாங்க. அப்போ கர்த்தர் இயேசுக்கு காமிச்சிருக்க முடியும். அல்லது நம்மளுடைய விஷயம் எடுத்துக்கோங்க. நாம் ஒருவேளை தேவனுக்கு உண்மையாக இந்த ஓட்டத்தில் இருந்து முடித்தோன்னா, நாம் கூட மாம்சத்துக்கு மரித்து எதில் உயிர் தெழுவோம்? ஆவியின் சரீரத்தில் எழும்போது சரீரம் புது சரீரம் இல்லையா? ஆனால் அந்த சரீரத்தில் நம்ம மூளையில் எதெல்லாம் இருக்கும்? பழையதுன்னா
இப்போ இன்னைக்கு கேட்ட 3 பாடம் இருக்கும். இன்னைக்கு கேட்ட 3 பாடம் இன்னைக்கு புரிஞ்சதை விட அங்கே இருக்கும், க்ளீனாக அங்கே வரும். எப்படி தேவன் பண்ணுறாங்க? நமக்கான ரிசரக்ஷனில் நமக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது நியூ பிரெயினில் அது பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராசஸ். அது வேற ஒரு பாடத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் புரியுதா? ஸோ அப்போ தேவன் அப்படியாக கர்த்தர் இயேசுவுக்கு அங்கே செய்தது நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். ஸோ இப்போ கர்த்தர் இயேசுனுடைய 3.5 வருஷம் ஊழியத்தை பார்த்தோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருக்கு அந்த 3.5 வருஷமும் அவர் பரலோகத்தில் அவர் இருந்தபோது எப்படி இருந்தார், என்னெல்லாம் செய்தாங்க, எதெல்லாம் பார்த்தாங்கங்கிறது ஞாபகத்தில் இருக்கு. அதைய அவ்வப்போது ஊழியத்தின் போது ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிட்பிட்ஸ் மாதிரி சொல்லிட்டு போவார். அது மாதிரி அவருக்கு மாம்சத்தில் இருந்த போது ஆவியில் இருந்த நினைவுகளை அவர் குறிப்பிட்ட பகுதிகள் என்று உங்களுக்கு ஏதேனும் ஞாபகத்துக்கு வருதா? வெரி குட். ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லிட்டீங்க. பாருங்க, அது எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க சிஸ்டர் சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது இருக்கா? ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது ஒரு நீதிமொழிகளில். நீங்கள் 8ஆம் அதிகாரம் 22 வாசிச்சா, ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. ஆக்சுவலாக ஞானம் யாருக்கு அடையாளமாக இருக்காது. அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்னா, கவனிங்க, நீங்கள் அவர் மாம்சத்தில் இருப்பார். மாம்சத்தில் இருக்கும்போது ஆவியின் நிலையில் இருந்ததை ஞாபகத்தில் வச்சிருப்பாருங்கிறத பற்றின தீர்க்க தரிசனம். வாசிங்க 22 26. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக்க கொண்டிருந்தார். நல்லா கவனிச்சிங்களா? இது தற்காலத்தில் இருந்துட்டு முடிந்து போன இறந்த காலத்தை பற்றி ஞாபகப்படுத்துறது. புரியுதுங்களா? ஸோ அவர் பூமியில் மனுஷனாக இருந்து கொண்டு, ஆனால் தேவனுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஆதியாக அவர் இருந்த அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துவதை அங்கு காண்பிக்குது. தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம், அது போதும். அது ஒன்றும் சொல்லணும்னுங்கிற அவசியம் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அது ஒரு ப்ராஃபஸியே இருக்குது. கர்த்தர் இயேசு பூமியில் மாம்சம் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் அர்ப்பணித்து ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பு அவர் மாம்சத்தில் இருந்து முந்தைய நிலையை ஞாபகப்படுத்தி கொள்வதை அங்கு காண்பிக்குது. இன்னொரு இடத்துல அவர் யோவானில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யூதர்கள் கிட்ட பேசும்போது, யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. இல்லை 8:58ஆம் வசனம், அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது சொல்லும்போது அவர் மைண்ட்ல என்ன போயிருக்கும் நீங்க தான் யோசிக்கணும். பாடத்தினுடைய கோணத்துல யூதர்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஆபிரகாம கர்த்தர் இயேசு குறிப்பிடுறார். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. எங்க தகப்பன் ஆபிரகாமோட நீங்க பெரிய ஆளா? அப்படி கேட்ட உடனே கர்த்தர் இயேசு டக்குன்னு என்ன சொல்றார், என்ன இப்படி கேட்டீங்க? ஆபிரகாமுக்கு முன்னமே நாம் இருந்தோம், நம்மையும் ஆபிரகாமு. கர்த்தர் இயேசுக்கு இப்போ என்ன ரிஃப்ளெக்ஷன், என்ன ஞாபகத்தில் வருது? அவர் எதை சொல்றார்? அவர் மாம்சத்துக்கு வர்றதுக்கு முன்னால பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் யாரை வந்து மீட் பண்ணாங்க? ஆபிரகாமை வந்து மீட் பண்ணாங்க. எத்தனை தூதர்களோட? 2 தூதர்களோட வந்து அங்கே ஆபிரகாம் அவருக்கு நல்ல விருந்து கொடுத்தாங்க. நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்டாங்க. அப்புறம் 2 தூதர்கள் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாங்க? போயிடுறாங்க. அந்த 2 தூதர்கள் என்ன பண்ணுறாங்க? போய். ஸோ அப்போ இது என்னது? அவருடைய ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய ஞாபகம். அது இங்கே மனுஷனாக இருந்து ஞாபகப்படுத்துகிறார். அப்படியே லைட்டாக சொல்கிறார், அவ்வளவுதான். அதே போல் இன்னொன்று லூக்கா 10:12 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். பாருங்க, சீஷர்கள்ட்ட அவர் அப்படி கேஷுவலாக சொல்றார். இது சொல்லும்போது கிபி 29, 30, 31, 32 அந்த டைம்ல சொல்றார். என்ன சொல்றார் சீஷர்கள்ட்ட? ஆமா சாத்தான் பத்தி. ஆமா சாத்தான், ஐ நோ. அவர் மின்னல் மாதிரி வானத்திலிருந்து எதை மென்ஷன் பண்றார்? யார் விழுறது? எங்க விழுந்தார்? எப்போ விழுந்தார்? நான் இப்படி கேட்குறேன், அவர் எங்க விழுந்தார்? எங்க இருக்கும்போது விழுந்து போனார்? பரலோகமா? பூமியில். நீங்க இல்லைன்னா நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன், ஆனால் அதுதான் பதில்னு சொல்லிட்டு போயிடுவேன்.
அவர் வந்து காப்பாற்றுகிறதற்காக வைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏதேனில் பாதுகாவலின் தூதனாக நியமிக்கப்படுகிற வரைக்கும் அவர்கிட்ட அவர் அதுக்கு தான் அபிஷேகமே பண்ணப்பட்டிருக்கார். தேவன் தப்பான ஆள் அபிஷேகம் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் தான் அவருடைய வீழ்ச்சி. ஆனால் அவருடைய வீழ்ச்சி அப்படி ஒரு சடனாக ஒரு பெரிய மகிமை நிலையிலேருந்து சப்புன்னு போச்சு இல்லை, அதை கர்த்தர் ரீகலெக்ட் பண்ணுறார் இங்கே இல்லையா. ஏதேனில் நடந்த விஷயம் அது நடக்கும்போது கர்த்தர் எங்கே இருக்கிறாங்க? சாத்தானுடைய வீழ்ச்சி நடக்கும்போது பரலோகத்தில் இருக்கிறாங்க, அந்த வார்த்தையாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ நடந்த சம்பவத்தை சீஷர்கள் மத்தியில், ஆமாம் சாத்தான் மின்னல் போல விழுந்தது எனக்கு தெரியும், அந்த இன்சிடென்ட் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே போல தான் சிஸ்டர் சொன்னாங்கன்னாங்க, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிறாங்கல்ல, அப்போ சொல்லும்போது, பிதாவே உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில், அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு எது ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ பூமிக்கு வருவதுக்கு முன்பு பிதாவிடத்தில் தமக்கு என்ன மகிமை இருந்துச்சோ அதெல்லாமே அவருக்கு இப்போ என்ன எடுக்குது. ஸோ எப்படி வந்து அந்த ப்ரீ ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், மனிதனாவதற்கு முந்தைய நிலை, அதனுடைய பதிவுகள் ஞானஸ்நானத்துக்கு பின்பு அவருடைய மனசில் பதியப்பட்டிருந்தது, அதுக்கு உதாரணங்களாக நாம் இதை அங்கு காண்பிக்கிறோம். இன்னும் வசனங்களை நம்ம போய் தேடி பார்த்தோம்னா நிறைய பதிவுகள் அது மாதிரி நமக்கு அப்படி இருக்கும். அன்பானவர்களே, நம்ம பாடத்தினுடைய முடிவுக்கு நாம் அங்கே வரலாம். அந்த வார்த்தை மாம்சம் ஆக்கப்பட்டது என்று நாம் சொல்லும்போது, பிரியமானவர்களே, நமது அருமை ஆண்டவருடைய அந்த உன்னதமான ஈடுபலி யுகா யுகங்களுக்கும் அதற்கே உரிய மகிமையோடு கனத்தோடு பார்க்கப்பட போகிற ஒரு மாபெரும் நிகழ்வு. அதன் நிகழ்வு அவருடைய மரணத்தில் நிறைவேறிச்சு. அது நாம் இன்னும் நினைவு கூறுவதற்கு தேவனால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். எல்லாவித பக்தியோடு நாம் அதை செய்வதற்கு அங்கே முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த தருணத்தில் அந்த மாபெரும் ஈடுபலியினுடைய சம்பந்தமாக தேவன் என்னெல்லாம் நிகழ்த்தி என்னெல்லாம் நடந்து அந்த ஈடுபலி கொடுக்கப்பட்டதுங்கிறத இன்றைக்கி நாம் அப்படியே சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பாடம் வந்து நமக்கு அங்கே இருந்துச்சு. ஆனால் இறுதியில் அந்த வசனம் நமக்கு ரொம்ப நல்ல வசனம். கர்த்தர் இயேசு அப்படி மாம்சத்தில் இருந்தபோது, தேவன்கிட்ட ஜெபித்த போது, அவருடைய ஜெபம், அந்த விண்ணப்பம் கவனிக்கத்தக்கது. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில், கர்த்தர் இயேசுனுடைய ரெக்வஸ்ட், பெட்டிஷன், அவருடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் பிதாவின் இடத்துல எதுவாகத்தான் இருந்துச்சு. அப்பா, பூமிக்கு வருவதுக்கு முன்ன உங்களிடத்தில் என்ன மகிமை இருந்துச்சோ அந்த மகிமைக்கு நீங்கள் என்ன பண்ணால் போதும், உயர்த்தினா போதும். ஆனால் கர்த்தர் இயேசுவுக்கு வாக்களிக்கப்பட்ட மகிமை எது? திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் வாக்களிக்கப்பட்டிருக்கும் போதும் அவருடைய விண்ணப்பம் என்னவா இருந்துச்சுன்னா, முன்பு இருந்த அந்த தூத நிலையே கொடுத்தா போதும். இது நமது ரட்சகர்கிட்ட எதை காண்பிக்குது நமக்கு? இன்னொன்று, அவர் அப்போ பூமியில் வாழ்ந்த போது சுயநலத்துக்காக வாழவே, தனக்கு ஒரு பெரிய மகிமை கிடைக்கும் அதுக்காக அவர் வாழவே இல்லை. அப்போ எதுக்காகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க? வாழ்ந்த வரைக்கும் எதுக்கு தான் வாழ்ந்திருக்கிறாங்க? தேவனை மகிமை படுத்தணும், அவ்வளவுதான். ஸோ இன்றைக்கி நமக்கு அது ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். அழைக்கப்பட்டிருக்கிறோம் அருமை இரட்சகருடைய அடிச்சுவடுகளில் நடப்பதற்கு, அவரோடு கூட பாடுபடுவதற்கு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தில் வெற்றிகரமாக நம்மை ஒப்பு கொடுத்தோன்னா, நிறைவேற்றினோன்னா திவ்ய சுபாவத்துக்கு உயர்த்துவேன் என்று. ஆனாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருப்பது நல்லதுன்னா, நாம் இந்த பூமியில் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருடைய சித்தம் செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? அவர் சித்தம் செய்யலாம். அவர் சித்தம் எதுவோ செய்யலாம். அவர் என்ன பலன் கொடுக்குறாரோ அது எதுவாக இருந்தாலும் எப்படி தான் இருக்கும், நமக்கு ஆசீர்வாதமாகவே தான் இருக்கணும். மிகுந்த தாழ்மையை இருதயத்தில் நாம் தரித்து கொள்ளலாம். இரட்சகரை நோக்கி பார்த்துடலாம். அவருடைய அடிச்சுவடுகள், அதன் மீது நம்முடைய காலடிகளை வச்சு நடந்து போகலாம். தாழ்மை இருக்கட்டும், அர்ப்பணிப்பை நிறைவேற்றுவதில் உண்மை இருக்கட்டும்,
மரணப்பரியந்தம் அந்த உண்மை இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கக்கூடிய இந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்த நல் வாய்ப்புக்கு அவருக்கே நன்றிகளை துதிகளை நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.